பொதுவாவே இந்த முச்சந்தி வீடு, முக்கு வீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 3 ரோடு சேர்ற இடம். ரைட்டு, லெஃப்ட், ஸ்ட்ரெய்ட்ன்னு சொல்லிட்டு போகும். இல்ல 4 பக்கம் போற மாதிரியான வேலை. நடுவுல சென்டர் இருக்கும் பாத்தீங்களா? அதை சுத்தி இருக்கிற வீடு எல்லாமே முச்சந்தி வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள எத்தனை பேர் முச்சந்தி வீடுல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே இந்த முச்சந்தி வீடு, அதாவது நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நம்ம கையில காசு நிக்காது. அது போக வீட்டுல எதனா ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நிறைய அமானுஷ்யங்கள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேங்க. என்னோட சர்க்கிள்லயே, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி, அதாவது மதுரையிலேயே அரேஞ்ச் மேரேஜ் தான், கல்யாணம் ஆகி அவனோட ஜாப் வந்து இங்கதான், எங்க சேனல்ல தான் வேலை பார்த்தாப்புல. கேமரா டீம்ல இருந்த ஒரு நபருங்க. அவரு மதுரையை சேர்ந்தவர். மதுரையில இருந்து அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவரோட வைஃபை மட்டும் கூப்பிட்டு இங்க தனி கொடுத்துன வந்துட்டாரு. ஏன்னா வீட்டையே மொத்தமா கூப்பிட்டு வர முடியாது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வைஃபை மட்டும் கூப்பிட்டு வந்தாரு. சென்னை போரூருக்கு பக்கத்துல ஒரு ஏரியாங்க. இந்த ஏரியால முச்சந்தி வீடு ஒண்ணு பிடிச்சாரு, 1 BHK. அவரும் ஒரு வைஃப் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க. அப்பவே என்னோட வைஃப் என்ன சொன்னாங்கன்னா, வேணாண்ணே, இந்த மாதிரி முச்சந்தி வீடு வேணாம், நாங்களே நிறைய வீடு, எங்களுக்கு நல்ல வீடுலாம் வந்திருக்குது, ரெண்டுமே கம்மியாவே கிடைச்சிருக்குது, ஆனா நாங்க போக மாட்டோம் ஏன்னு சொல்லி கேட்கும்போது என்னோட வைஃப்மே சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா இப்பதான் கல்யாணம் ஆகி புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க, அது வந்து அந்த வாழ்க்கையை கெடுத்துரும், அது போக நமக்கு வந்து எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில காசு நிக்காது, நிறைய சண்டைகள்லாம் வரும். இந்த முச்சந்தி வீடுங்கிறனால எல்லாருமே ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் கழிச்சிட்டு அங்கதான் முச்சந்தியில் தான் வந்து தேங்காயை போட்டு உடைப்பாங்க, பூசணிக்காயை போட்டு உடைப்பாங்க. இது காலங்காலமாக நம்மளோட நாட்டில் பாரம்பரியமாக பின்பற்றிட்டு இருக்கிற ஒரு மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, அவங்கவுங்களோட நம்பிக்கைன்னு வச்சுக்கோமே. அப்படி அவங்க எல்லாருமே இந்த முச்சந்தியில் வந்து கழிச்சு போடுறதுனால எல்லா வீட்டோட கழிவும், அந்த எல்லா வீட்டோட கண்ணும், எல்லா வீட்டோட அந்த செய்வன சூனியும் கோளாறு எல்லாமே அங்கே தான் கழிச்சு போடுவாங்க. அப்படி கழிக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கிற வீடுங்களில் அவங்களால எப்படி இருக்க முடியும்? அங்கே தான் அந்த எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கும், அந்த கழிச்சு போட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த ரோட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாங்க. இதை என்னோட பர்சனல் லைஃப்பில் இவங்க சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வீட்டுக்கு அவர் அதெல்லாம் எதையுமே எடுத்துக்கல. என்னோட நண்பர் வந்து எப்படின்னா, அவருக்கு இந்த பேய் நம்பிக்கை, சாமி நம்பிக்கை, இந்த மூட நம்பிக்கைலாம் சுத்தமாக ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு மனுஷன். ஆனால் அவங்களோட ஒய்ஃபு அந்த மாதிரி கிடையாது. அவங்க ஊர் சைட்லேருந்து வந்தவங்கிறனால ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. எப்பயுமே சாம்பிராணி போடுறது, வீடை வந்து கொஞ்சம் தெய்வீகமாகவே வச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தெய்வீக கடாட்சமாக வச்சுமே அவங்களால அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியலங்க. அவருக்கு அந்த சேனல்லேருந்து வேலை போகுது, வேற ஒரு சேனலுக்கு மாறுறாரு, அங்கேயுமே நிறைய கெட்ட பேர் வருது. ஆனால் அவர் மேலே எந்த தப்புமே கிடையாது. அது போக இவங்க வீட்டாளுங்க சைட்லேருந்தும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஊர் சைடு வெடிக்குது. இப்போது அந்த மனுஷன் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்கே போயிடுறாரு. ஊருக்கே போனதுக்கப்புறமா அங்கே போய் ஒரு கருப்பசாமி கோயிலில், அவங்களோட குலசாமி கருப்பசாமி தான், அவங்க கிட்ட போய் கேட்கும்போது அவர் குறி சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ இருக்கிற வீடு சரி கிடையாதுடா, அந்த வீடை மாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்போ தான் என்னையும் அஞ்சலியும் அவருக்கு ஞாபகம் வந்திருக்குது. என்னடா அது, அன்னைக்கு அந்த பிள்ளை சொல்லிச்சு, இதே வார்த்தையை தான் சொல்லிச்சு. ஏன்னா எங்களுக்குமே நாங்கள் அனுபவப்பட்டு சொல்கிறது இல்லைங்க, எங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அந்த அனுபவத்தில் சொல்கிறது தான். அப்படி அஞ்சலி வீட்டு சைடு வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு தான். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே அதைத்தான் அஞ்சலி என்கிட்ட அவர்கிட்டையும் ஷேர் பண்ணாங்க. ஆனால் அதுதான் நிஜமாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அஞ்சலியை முதல்ல வார்ன் பண்ணா இல்லையா, என்னென்னலாம் நடக்கும், இப்படிலாம் போகாதீங்கன்னு சொன்னாலும் எல்லாமே நடந்திருக்குது. நான் அஞ்சலியோட அம்மா வந்து ஒரு சிவனடியாருங்க. முழுக்க முழுக்க இந்த சிவன்கிட்டயே வந்து தன்னை அர்ப்பணிச்சு லாஸ்ட்டு இறக்கும்போது வரைக்குமே அவங்க ஒரு சிவனடியாரை தான் இறந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட வளரும் போது அஞ்சலி வந்து நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்கூட பார்க்கறது, கற்றுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா அவங்க கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் சொல்கிற விஷயங்கள்லாம் வாங்கி சொல்கிறது தான் இதெல்லாம் அனுபவம். அதுவுமே ஒரு வகையான அனுபவம் இல்லையா. அது பழிச்சிருச்சு, எங்கள் கூட இருக்கிற ஒரு நபருக்கு அது பழிச்சிருச்சு. அவர் எப்போ இந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாரோ, அந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஒரு வாரம் இருக்குங்க. அட்வான்ஸ் மட்டும் வாங்கலை, வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டாரு. பாதி அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, மீதியை வந்து கொஞ்சம் கொடுக்குறேன், ஒரு வாரம் கழிச்சு கொடுக்குறேன், அப்படியே கடத்தி 1 மாதம் ஆக்கிட்டான் அந்த ஓனர். ஆனால் இந்த 1 மாத கேப்பில் அவர் இந்த வீடை காலி பண்ணிட்டு என்னைக்கு அவர் ஊருக்கு போனாரோ, மறுபடியும் எந்த சேனலில் அவருக்கு வேலை போச்சோ அதே சேனலில் வாண்டடாக அவரை கூப்பிட்டு கொடுக்குறாங்க, சாரிப்பான்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நடந்ததில் உன்னோட தப்பு கிடையாது, இது முழுக்க வேற ஒருத்தரோட தப்பு தான், அது தெரியாமல் பண்ணிட்டோம், நீ வா, உன்னை வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு விரும்பல, நீ வந்துருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிறாங்க. இப்போ மறுபடியும் அவர் சென்னைக்கு வந்து வலசரவாக்கம் பக்கத்தில் வேற ஒரு வீடை பிடிக்கிறாரு, 2 BHK. ஏன்னா அவருக்கு சம்பளம் பழைய மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு அந்த 2 BHKக்கு போயிடுறாரு. இது கிழக்கு பார்த்த வீடு, ஈஸ்ட் ஃபேஸிங்ல ஒரு வீடு பிடிச்சி போயிடுறாரு. இது 15,000 16,000 தான் வாடகை அவரால் கொடுக்க முடியுது. இப்போ வரைக்குமே அவர் அந்த வீட்டில் தாங்க இருக்கிறாரு, வலசரவாக்கம்ல. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியுமே இதே மாதிரி தாங்க. முக்கு வீடுங்கிறாங்க இல்லையா, அந்த முச்சந்தி வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு
அவங்களோட லைஃப்பில் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அமானுஷ்யம் நடந்திருக்குதுங்க. என்னோட நண்பருக்கு நடந்தது கூட சாதாரணமான ஒரு விஷயம்தான். சாதாரணமான விஷயம்னா அது அப்படி சொல்ல வரல. இந்த மாதிரி பேயை பார்த்தேன், நெகட்டிவாக ஒன்று பார்த்தேன், எனக்கு ஃபீல் ஆச்சு, வீட்டுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லலை. அவருக்கு தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தான் அடியாச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் ஒரு பொண்ணு எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களோட லைஃப்பில் நடந்தது மேபி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களோட லைஃப்லேயும் நடந்திருக்கலாம். அந்த பொண்ணு தன்னோட லைஃப்பில் 3 தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி அமானுஷ்யங்களை. அவங்க வீட்டாளுங்க மூலயமாவே அமானுஷ்யங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க அம்மா மூலயமாவே. ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி தாங்க. இத்தனைக்கும் இந்த கதையை சொன்ன பொண்ணுக்கு இந்த பேய், பிசாசு, பில்லி சூனியம் இந்த மாதிரி எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது. அவங்க ஒரு முஸ்லீம் பொண்ணு, அவங்க ஃபேமிலியே முஸ்லீம் ஃபேமிலி தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இறைவன் ஒருவனே, அதாவது கடவுள் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நடந்த 3 அமானுஷ்ய சம்பவங்களை அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தின ஒரு தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா என்னோட ஃப்ரெண்டோட ஸ்டோரி. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் எதனா ஒரு முச்சந்தி வீட்டில் இல்லை இந்த முக்கு வீடுகள்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரனுங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் ஜாஸ்மின்ங்க. ஜாஸ்மின் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. ஜாஸ்மினோட குடும்பத்தில் அம்மா, அப்பா, அவங்களோட பாட்டி ஜாஸ்மின், மொத்தம் 4 பேருங்க. இவங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத 3 அனுபவங்களை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் முதல் அனுபவம் பார்த்தீங்கன்னா, ஜாஸ்மின் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க குத்தம்பாக்கம், சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற குத்தம்பாக்கம்ங்கிற ஒரு ஊரில் தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இந்த ஊரே ஒரு மாதிரி பச்சை பசேர்னு ஒரு கிராமத்து லுக்கில் இருக்குங்க. இன்னைக்கு கூட ஒரு சீரியல் ஷூட்டோ இல்லை ஒரு மூவி ஷூட் எடுக்கணும்னா குத்தம்பாக்கத்துக்கு தான் போவாங்க எல்லாருமே. அந்த ஏரியாவில் வந்து சூப்பராக ஒரு மாதிரி க்ரீனரியாக இருக்கும். நீங்கள் சீரியலில் பார்த்துட்டு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் எல்லாமே அங்கே வச்சு எடுக்கிறது தான். எங்களுக்குமே அங்கே நாங்கள் ஷூட்டிங் போயிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க அப்பா, அம்மா, ஜாஸ்மின், அவங்களோட பாட்டி, அவங்களோட தாத்தா இறந்துட்டாரு. இவங்க 4 பேரும் ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இவங்க இந்த வீட்டை பிடிக்க போகும்போதே ஏகப்பட்ட தடங்கள் வந்திருக்குதுங்க. என்னன்னா, இந்த குத்தம்பாக்கம்ங்கிற ஊர்ல ஒரு முச்சந்தி இருக்குமாங்க. இந்த முச்சந்தியில சாமியை கொண்டு போறதுக்கு ஒரு வே இருக்குமா. லெஃப்ட் சைடுல போனா ஒரு சுடுகாட்டுக்கு போற பாதையாங்க, அதுவே நேரா போனா ஊருக்குள்ள போற பாதையா, இன்னொரு பாதை ஊரை விட்டு வெளியே போற பாதை. இந்த மாதிரி ஒரு 4 முக்கு ரோடும்பாங்க இல்லையா, அந்த 4 முக்கு ரோட்டுக்கு நடுவுல ஒரு வீடு, அதாவது முச்சந்தி வீடு. இது தனி வீடு. இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணா ஒரு பெரிய ஹாலாங்க. இந்த ஹாலுக்கு லெஃப்ட் சைட்லேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். அதில் அட்டாச் பாத்ரூமும் இருக்கும். ஆனால் அந்த பாத்ரூம் வந்து யூஸ் ஆகாது, தண்ணிலாம் வந்து கரெக்டாக வராதனால அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படியே அந்த ஹாலுக்கு ரைட் சைடில் ஒரு பெரிய ரூம் இருக்குமா, அதுவும் அட்டாச் பாத்ரூமோட இருக்குமா. ஆனால் அந்த ரூம் வந்து பூட்டி போட்டு வச்சுருப்பாங்களாம். ஏன்னா அந்த ஓனரோட திங்ஸு, அப்புறம் அவங்களோட சில பொருட்கள்லாம் வந்து நிறைய பழைய பொருட்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்களாம். அதை ஓப்பன் பண்ணாலே ஒரு ஸ்மெல் வருமா, அதனால் அங்கிட்டு ஓப்பன் பண்ணவே மாட்டாங்களாம். ஓனரும் அதை ஓப்பன் பண்ண வேணான்னு சொன்ன காரணத்தினால அந்த ரூமை பூட்டி போட்டே வச்சுருக்கிறாங்க. அப்படியே இந்த ஹாலுக்கு முன்னாடி போனால் கொஞ்சம் தூரத்தில் ஒரு குறுகலாக ஒரு சந்து மாதிரி போகுமாங்க. அதுக்குள்ளே போனால் தான் கிச்சன் இருக்குமா. கிச்சனுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு வே மாதிரி இருக்குமா. அந்த வேக்குள்ளே போனால் ஓப்பன் ஏரியா, அதாவது பேக் சைடு ஒரு கதவு மாதிரி இருக்குமா. இது பார்க்கவே ஒரு கேவ் மாதிரி இருக்குமா, அதாவது ஒரு குகை மாதிரி இருக்குமாங்க இந்த வீடு. இந்த குகையை தாண்டி வெளியே போனால் வெளிப்படையா வெட்ட வெளியா இருக்குமா, அதாவது பின்னாடி கொஞ்சம் மரஞ்செடி கொடி குளம் ஒன்று இருக்குமா பேக் சைட்லேயே. இந்த குகை மாதிரியான ஏரியாலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா பேக் சைடு கதவு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடியே இதுக்கு நடுவில் மேலே ஸ்டெப்ஸு போகுமா. பேக் சைடில் இருந்தும் ஸ்டெப்ஸு போகுமா. அது வழியாக போனால் மேலே மொட்டை மாடி போகலாமா. மொட்டை மாடி போகிறதுக்கு முன்னாடி மேலே 2 ரூம் இருக்குது. இது போக இவங்களோட வீட்டுக்கு பின்னாடி ஆடுகள்லாம் வளர்ப்பாங்களாம். ஆடு, கோழிலாம் இவங்க வளர்ப்பாங்களாங்க. இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. இந்த வீட்டை பிடிக்க போகும்போதே இவங்க அப்பாவுக்கு காலில் தடுக்கி ரத்தம் வந்திருக்குது அந்த வீட்டு வாசலில் வச்சு. இருந்தாலும் அது அவங்க அம்மா கிட்டேயோ ஜாஸ்மினோட பாட்டிக்கிட்டேயோ சொல்லலை, மறைச்சிடுறாரு. ஏன்னா இவங்களாம் ரொம்ப ஒரு மாதிரி அபசகுணம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு.
ஆனால் ஜாஸ்மின் அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா மாதிரியான கேரக்டர் அவங்க. இப்போது இதை மறைச்சிட்டு அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு பொருட்களெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதுமே இந்த பொண்ணுக்கும் சரி இவங்க அப்பாவுக்கும் சரி இவங்க 2 பேருக்குமே இந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து உணர்ற பவர் இருக்குதாங்க. என்னன்னு இப்படியும் சொல்கிறீங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கை கிடையாது, ஆனால் இப்போது அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி அவங்களால அப்சர்வ் பண்ண முடியும்னா எப்படின்னு? இப்படி தான் எனக்கு இருந்துச்சு. அந்த பொண்ணுமே அதை சொன்னாங்க. ஆனால் அது ஏன்னு எங்களுக்கு தெரியலை. அது எங்களுக்கு ஒரு பவர் மாதிரி, ஐ மீன் எங்களால் உணர முடியுது, நாங்கள் கெஸ் பண்ணுறதும் கரெக்டாகவும் இருந்திருக்குது. அப்புறம் எப்படிமா நீங்கள் வந்து பேய் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா, நெகட்டிவ் எனர்ஜி வேறு, இந்த மாதிரி பேய்கள் பில்லி சுனிங்கிறது வேறண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா மோஸ்ட்லி ஜாஸ்மினும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்களாங்க. அவங்களோட பாட்டி அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருப்பாங்களாம். எப்பயாச்சும் ஒரு தடவை தான், வாரத்துக்கு 2 தடவை தான் இவங்க வீட்டுக்கு வருவாங்களாம். அதுக்கு காரணம் ஜாஸ்மினோட அம்மாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம்லாம் இருக்கும் இல்லையா. வயசாயிட்டாலே வீட்டில் பெரியவங்களாம் சும்மாவும் இருக்க மாட்டாங்க. இந்த மருமகளை நோண்டுறது, பேத்தியை நோண்டுறது, இப்படிலாம் நோண்டிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு நோண்டும் போது அவங்களே வேறு வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் இவங்களோட பாட்டியும் அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறாங்க. வாரத்துக்கு 2 நாள் மட்டும் இவங்க வீட்டுக்கு வருவாங்களாம். இந்த வீட்டில் மோஸ்ட்லி ஜாஸ்மினோட அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க அப்பா காலையில் வேலைக்கு போனார்னா நைட் அன்டைமில் தான் வருவாராம். சில நேரம் அன்டைமில் கூட வரமாட்டாராம். அடுத்த நாள் காலையில் இல்லை மத்தியானம் தான் வருவாராம். 2 நாள் கழிச்சுலாம் வந்திருக்கிறாராம். அப்பேற்பட்ட ஒரு வேலையில் இருக்கிறாரு வேறு ஊரில். இந்த ஊரில் இருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி அவர் அந்த ஊருக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுமா. ஜாஸ்மினுக்கும் ஜாஸ்மினோட அம்மாக்கும் இந்த ஊரை பற்றி அவ்வளவா தெரியாது. இவங்களோட பூர்வீகம் வேற. இவங்க இப்போ வந்திருக்கிறது இவங்க அப்பாவுக்காக தான். அதாவது இவங்க அப்பாவுக்கு அவர் வேலை பார்க்குற ஊர்லேயே வந்து வீடு எதுவும் கிடைக்கல, இங்கே வந்து கம்மியான ரெண்ட்டுக்கே சூப்பராக ஒரு தனி வீடே கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான், அது உங்கள் அப்பாவோட ஊர், யார் ஜாஸ்மினோட அப்பாவோட அப்பா, அவரோட ஊருக்கு தான் வந்திருக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் யாரையுமே கண்டுக்க மாட்டாங்களாங்க. மோஸ்ட்லி இவங்க வந்து சொந்தக்காரங்களை அவாய்ட் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா சொந்தக்காரங்களால் இவங்க வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய செய்கை நடந்திருக்குதுங்க. அவங்க வந்து இவங்க நல்லா இருக்கிறது பிடிக்காம சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஜாஸ்மினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் உடன்பாடு இல்லை. ஆனால் அவங்க அம்மா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இது சொந்தக்காரங்க வந்துட்டு போனதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு, நீங்கள் வந்துட்டு வேலையை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இந்த ஊரே வேணான்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளாஷ்பேக் அப்புறமா தான் இவங்க புது ஊருக்கே வந்திருக்கிறாங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இந்த வீட்டை பற்றியும் இந்த ஊரை பற்றியே தெரியாது. இந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் சுடுகாட்டு பாதைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இவங்களோட வாழ்க்கையை நார்மலாக ஜாலியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஜாஸ்மினோட அப்பா வீட்டில் இல்லை. நைட்டு ஒரு 8 மணி இருக்குமாங்க. ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஜாஸ்மினோட அம்மா. ஜாஸ்மினும் கூட உட்காந்து வேண்டா வெறுப்பாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஷோ ஓடிட்டு இருக்கனால வேண்டா வெறுப்பாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தங்க. இவங்க வீட்டுக்கு பின்னாடி மேலே இந்த கூரை இருக்கும் இல்லையா, அதான் அந்த ஹாஸ்பிட்டல் சீட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த சீட்டு வீடு தான் மேலே மொட்டை மாடியில் மட்டும். ஆக்சுவலாக மேலே இருக்க அந்த 2 ரூம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதுவுமே பாதி சீட்டு தானா. அந்த சீட்டு மேலே யாரோ ஒருத்தவங்க கல்லை கொண்டு எரிஞ்சா எப்படி சவுண்டு கேட்கும், இந்த மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்டிருக்குது. டிவி வால்யூமை தாண்டி, டிவி வால்யூமே அதிகமாக தான் இருக்குது, ஏதோ ஒரு சீரியல் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க அம்மா. அந்த வால்யூமை தாண்டியும் டம்முன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டனையும் அவங்க அம்மா பயந்து போய் டிவியை ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதான் ஜாஸ்மினும் அதை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா சவுண்டு கேக்குதாங்க. யாரோ ஒருத்தவங்க மேலே ஏறி குதிச்சாங்கன்னா எப்படி இருக்கும், மேலே ஏறி டம்முன்னு குதிக்கிறாங்க, அப்புறமா ஓடினாங்கன்னா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி பயங்கரமா சத்தம் கேட்டது. அக்கம் பக்கத்துலயும் வீடுங்கெல்லாம் கிடையாது. இது ஒரு கிராமத்து பகுதிங்கிறனால அந்த டைம்ல இவங்க இருந்த டைம்ல இவங்க வீட்டுல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் வீடுங்களே ஆரம்பிக்குது. ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல ஆள் இல்லை. இப்போ இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, பின்னாடி ஒரு கதவு இருக்கு இல்லையா, அந்த கிச்சன் வழியா போனா ஒரு குகை மாதிரி ஒரு ஏரியா வரும், அதை தாண்டி போனாதான் பின்னாடி கதவு, பேக் சைடு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்கறது. அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சு அந்த பூட்டை தாங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனுக்கு ஒரு பூட்டு இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணும்போது இப்படி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. பயந்து போய் அந்த பூட்டை லாக் பண்ணிட்டு வேகமா ஓடி வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. முன்னாடி கதவையும் லாக் பண்ணிட்டாங்க, பின்னாடி கதவையும் லாக் பண்ணிட்டாங்க, எல்லா சைடு ஜன்னலையும் மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. மயான அமைதியாங்க, இந்த சத்தம் மட்டும் நிக்காம இருக்குது. இப்போ இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பக்கம் பேக் சைடு ஸ்டெப்ஸ் இருக்கு, அதுல எவனாச்சும் ஏறி வந்து திருடன் எவனாச்சும் வந்துட்டானா, மேலே எதனா பண்ணிட்டு இருக்கானா, திருடன் வந்தானா ஏன் இப்படி சவுண்டு கொடுக்க போறான், சவுண்டு இல்லாம தானே வருவான், இல்ல பின்னாடி ஒரு மாங்காய் மரம் இருக்கு, இந்த மாங்காய் மரத்துல இருந்து மாம்பழங்கள்லாம் டொம்முன்னு விழுந்துச்சுனாலும் சத்தம் வரும். ஆனால் இந்த அளவுக்கு வராது, டமன்னு விழுந்துகிட்டே இருக்காது. ஒரு லோடு மாங்காவா விழுகும் மேல. இவங்களால என்ன நடக்குது, மேல என்ன இருக்குதுங்கிறதையே கணிக்க முடியல. ஜாஸ்மினோட அம்மா ஜாஸ்மினோட அப்பாவுக்கு போனை போடுறாங்க, அவர் எடுக்கல. 2வது தடவை போடும்போது போன் நாட் ரீச்சபிள். என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப நேரம் பயந்துகிட்டு அவங்க அம்மாவோட கை அப்படியே ஷிவரிங் ஆகுறது இவங்களுக்கு தெரியுது இந்த பொண்ணுக்கு. இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து பயந்துட்டாங்கன்னா அவங்க இன்னும் பயப்படுவாங்க இல்லையா,
4ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அந்த பொண்ணுக்கு எவ்வளோ அறிவு பாருங்களேன். தான் பயந்துட்டா அவங்க அம்மாவும் பயந்துருவாங்கங்கிறதுக்காண்டி பயப்படாத மாதிரியே நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஈரக்குலையை நடுங்கிற அளவுக்கு பயம். தனியாக இருக்கிறாங்க வீட்டில். இப்போ நீங்கள் இந்த கதையை பார்த்துட்டு இருக்கீங்க, தனியாக வீட்டில் இருக்கிறீங்க. திடீர்னு மேலே அவங்க மாடி மேலே யாராச்சும் ஒருத்தவங்க ஓடுற மாதிரி இல்லை டம்மு டம்முன்னு இந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? போய் பார்க்கவும் முடியாது, ஒரு பயம் இருக்கும் இல்லையா உள்ள. 2 பேருமே பொண்ணுங்க. ஸோ பயந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜாஸ்மினோட அப்பா கிட்ட இருந்து கால் வந்திருக்குது. இந்த கால் வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சவுண்டு நின்றுருக்குது. இப்போ ஜாஸ்மினோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு நைட்டு என்னால் வர முடியாது, அதை சொல்கிறதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போ இவங்க அம்மாவுக்கு இன்னும் தூக்கி போடுதுங்க. எப்போவுமே இவங்க ஹாலில் தான் படுத்து தூங்குவாங்களாம் அந்த வீட்டில். ஆனால் அன்னைக்கு பயந்து போய் கீழே இருக்கிற அந்த ரூம், இந்த ரெஸ்ட் ரூம் வேலை செய்யாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ரூமில் தான் போயிட்டு அம்மாவும் பொண்ணு படுத்து தூங்கியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குதாங்க, இந்த நைட் லேம்ப்லாம் போட மாட்டாங்களாம், ஒரு மாதிரி இருட்டிலேயே தான் படுத்து தூங்குவாங்களாம். இது ஜாஸ்மினுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இப்படி தான் அவங்களோட வீட்டோட வழக்கம். ஸோ அந்த ரூம்குள்ளே போயிட்டு நைட் லேம்ப் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அவங்க அம்மா தூங்கிட்டாங்களாம். இந்த பொண்ணுக்கு தூக்கமே வரல. ஜாஸ்மினோட மைண்டுக்குள்ளே ஏதோ தப்பாக ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. அவங்களுக்கு இந்த நெகட்டிவ் சோர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுற அந்த பவர் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த உணர்றாங்க. அந்த வீட்டுக்கு வரும்போதும் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் உணராத ஒரு நெகட்டிவ் சோர்ஸை இப்போ ஜாஸ்மினால் உணர முடியுது. அவங்களோட ரூமில் அவங்க அம்மாவை தாண்டி வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கங்கிறதையும் அந்த பொண்ணுக்கு தோணிக்கிட்டே இருக்குதாங்க. இது போக யாரோ ஒருத்தர் அவங்கக்கிட்ட இன்னைக்கு நைட்டு மட்டும்தான் நீ உயிரோடு இருப்ப, இதுதான் உன்னோட கடைசி இரவு, இன்னையோட நீயும் அம்மாவும் வந்து இறக்க போகிறீங்க, செத்துருவீங்க, நாளைக்கு காலையில் நீங்கள் இந்த ரூமை விட்டு வெளியே போகும்போது பணமாக தான் போவீங்கன்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களாங்க. கண்ணை மூடி இருக்குது இந்த பொண்ணு, ஆனால் முழிச்சு தான் இருக்கிறாங்க. இப்போ ஜாஸ்மின் டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபுல்லாக டார்க்காக இருக்குதாங்க. ஏன்னா அவங்க நைட்லாம் போடல, எப்பயுமே அப்படி தான் படுத்து தூங்குவாங்க. திடீர்னு முழிச்சா கூட அந்த பொண்ணுக்கு பயம் வராது. ஆனால் அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருக்குதுங்க. பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவை தேடுறாங்க. அவங்க அம்மா இவங்களுக்கு பக்கத்தில் தான், ஒரு 10 மீட்டர் கூட கிடையாது, பக்கத்தில் தான் இருப்பாங்க. திரும்பினாலே அவங்க அம்மா மேலே கை போடலாம். திரும்பி கை போட்டுருக்குறாங்க, அவங்க அம்மாவை காணோம். அவங்க அம்மாவை இருட்டில் தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு எந்திரிச்சு லைட்டை போட்டிருக்கிறாங்க. பார்த்தா அவங்க அம்மா பக்கத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் ஏன் அவங்க கை போடும் போது அவங்க அம்மா பக்கத்தில் இல்லை? ஏன் அவங்களால அவங்க அம்மாவை தொட முடியலை? வேற யாரோ ஒருத்தவங்கள அவங்களால எப்படி உணர முடியுது அந்த ரூமில்? இப்போ ஜாஸ்மின் தண்ணி குடிச்சிட்டு அவங்களே கிள்ளி பார்த்துக்கிறாங்க. ஒருவேளை இதெல்லாம் கனவா, இல்லை நம்ம தான் எதனா அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிறோமா? நம்ம அந்த மாதிரி கற்பனை பண்ணணும்னு அவசியம் என்ன? இப்படி அவங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நைட்டு 12:30 மணிக்கு டைம் பார்த்துருக்குறாங்க. 12:30 மணி ஆகுது. சரி, இதுக்கு மேலே முடிச்சிருந்தா நல்லா இருக்காது. அம்மாவை பார்க்குறாங்க. அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க படுத்து தூங்கிடுறாங்க. அதாவது தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது மறுபடியும் அதே ஒரு வாய்ஸ் இவங்க காது கிட்ட கேட்குது. நீ செத்துருவ, இதுதான் உனக்கு இறுதி நாள், நல்லா பார்த்துக்க, காலையில் கண் முழிக்கும்போது நீ இருக்க மாட்ட, அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுது. நெகட்டிவ் தாட்ஸாக நிறையா வர ஆரம்பிக்குதுங்க. இதெல்லாம் மீறியும் இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள அறியாமலே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பாக்கிட்டேயே இந்த விஷயத்தை பற்றி ஜாஸ்மின் ஷேர் பண்ணிக்கல. ஆனால் ஜாஸ்மினோட அம்மா அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணுறத இவங்க கேட்டிருக்கிறாங்க. நைட்டு ஒரு 1:30 மணி இருக்குமாங்க. ஜாஸ்மின் எந்திரிச்சது 12:30 மணி. அவங்க எந்திரிச்சிட்டு படுத்து தூங்குனது ஒரு 1-1:30 மணி இருக்குமாங்க. அதுக்கடுத்து அவங்க அம்மாவுக்கு முழிப்பு வந்திருக்குது. அவங்க அம்மா காதுலையும் இவங்க காதில் என்ன கேட்டுச்சோ அதே விஷயம் கேட்டிருக்குது. இன்னைக்கு நைட்டு நீ தாண்ட மாட்ட, இன்னையோட நீ இறந்துருவ, உன் பொண்ணு நீயும் வந்து சாக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் அவங்க அம்மா காதுக்கும் கேட்டிருக்குது. அவங்க அம்மாவுக்கும் நிறைய நெகட்டிவ் தாட்ஸாக வந்திருக்குது. கனவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. லைட்டை போட்டிருக்கிறாங்க. ஜாஸ்மின் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. 1:30 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கனால அவங்களும் தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அவங்களும் பக்கத்திலே படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. தூக்கமே இல்லை. ஜாஸ்மின் மாதிரியே கஷ்டப்பட்டு தான் தூங்கியிருக்கிறாங்க. அவங்கள அறியாமலே தூங்கியிருக்கிறாங்க. இந்த விஷயத்த ஜாஸ்மின் கேட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் நடக்கல, அவங்க அம்மாவுக்கும் நடந்திருக்குது. ஆனால் அவங்க அப்பா வந்து இதை பெருசாக எடுத்துக்கல. நான் இல்லை, எப்பயுமே நானும் இருப்பேன், ஹாலில் தான் எல்லாரும் படுத்து தூங்குவோம், இந்த ரூமில் வந்து நீங்கள் இன்றைக்கி படுத்து தூங்குறதுனால உங்களுக்கு ஏதோ புதுசாக இருந்திருக்குது, அதுவும் இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பின்னாடி போய் அவங்க அப்பா பார்த்துருக்குறாரு, மேலே வந்து நிறைய மாங்காய்லாம் விழுந்திருக்குது. இந்த மாங்காய் தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ சத்தம் கேட்டிருக்குது. ஆனால் அங்கே விழுந்து கிடந்தது என்னவோ ஒரு 10-12 மாங்காய் தான். இவங்களுக்கு கேட்டது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக அந்த சத்தம் கேட்டுட்டு இருந்திருக்கு. டம்முன்னு. சரி, இருந்தாலும் விட்டுருவோம், இதுக்கப்புறம் அந்த டாபிக் எடுக்க வேணாம், ஏதோ அவங்க சொல்கிறாரு, அவர் சொல்கிற மாதிரியே நம்மளும் தனியாக இருக்கிறனால தான் நமக்கு இப்படி தோணுச்சோன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அடுத்த நாள் அப்படியே போகுதுங்க. நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. இன்னொரு நாள் நைட்டு
இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா ஜாஸ்மின் 3 பேருமே ஹாலில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஜாஸ்மினுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துருக்குதுங்க. டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிச்சன் சைடு வெளியே போனால் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு, அந்த பக்கம் தான் போவாங்களாம். அதுதான் காமன் பாத்ரூமா வெளியே இருக்குது. அங்கே போகிறதுக்கு அந்த கிச்சன் டோரை ஓப்பன் பண்ணும்போது இப்படி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க ஜாஸ்மினுக்கு ஒரு மாதிரி ஈரக்குலையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்குது. நெஞ்சு ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருக்குது. டைம் பார்த்துருக்குறாங்க, 12:45 இருக்குமாங்க. 12:45க்கு இவங்க வீட்டுக்கு பின்னாடி மரத்தை வெட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குது. ஆடு கோழி எல்லாம் கத்தி இருக்குது, பயங்கரமா கத்தி இருக்குது. இந்த உயிர் பயம் வந்துருச்சுன்னா ஆடுங்கெல்லாம் கத்தும் பார்த்தீங்களா வெட்டும் போது, அந்த மாதிரி கத்தி இருக்குது. கோழிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சவுண்டு கேட்டிருக்குது. இதை இவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா 2 பேருமே அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த மாங்காய் மரம் ஒன்று இந்த சவுண்டு கேட்டுச்சு இல்லையா, அவங்க அப்பா சொன்னார் இல்லையா, உங்களுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கோம், நீங்கள் வந்து அதிலேயே கற்பனையில் ஊறி போயிருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இவங்க காதுக்கு மட்டும்தான் சத்தம் கேட்குதோ, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு டைம் கிடையாது, வேர்த்து கொட்டுது, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேமா போய் படுத்து அவங்க அப்பா அம்மா கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணு எந்திரிக்கும் போது அவங்க அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பாவும் அழுதுகிட்டு இருக்கிறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சு பார்த்தா இவங்க வீட்டுக்கு பின்னாடி வெளியே போய் பார்த்துருக்குறாங்க. கோழிங்களெல்லாம் யாரோ எதுவோ கடிச்சு போட்டிருக்குதாங்களாங்க. நாய் கிடையாது, இது நாயோட பல்லோ மனுஷனோட பல்லோ கிடையாது. மனுஷன் எதுக்கு கடிச்சு போட போறான், நாய் தான் கடிச்சு போடும். ஆனா நாயோட சத்தம் இந்த பொண்ணுக்கு நைட்டு கேட்கல. ஆடுங்களாம் ஒரு மாதிரி, ஒரு சில ஆடுங்களுக்குலாம் தலையே இல்லையாங்க, தலையும் இல்ல. ஆட்டோட உடம்புல இருக்க ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி போட்டா வெறும் இந்த பாடி மட்டும் கிடந்தா எப்படிங்க இருக்கும்? சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்குல்ல. அந்த பொண்ணு வந்து இதை அழுத்தி சொல்றாங்க, இது சத்தியமா நடந்த ஒரு உண்மைன்னு நான் என் கண்ணால பார்த்தேன். எங்க அப்பா வந்து என் கண்ணை முட்டு உள்ள தூக்கிட்டு வந்துட்டாரு. 2-3 ஆடுங்க தலை இல்லாம ரத்தம் இல்லாம அந்த இடத்துல ரத்தம்லாம் சதறி கிடக்கு. அது போக அந்த உடம்பு அப்படியே கிடந்திருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி கோழிங்களையும் ரத்தத்தை உறிஞ்சிட்டு வெறும் சக்கையை மட்டும் போட்டு வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்களாம். ஒண்ணுமே புரியலையாங்க. யார் இதை பண்ணியிருப்பா? எவனா திருடுறதுக்கு வந்திருந்தானா ஏன் இப்படி பண்ணணும்? அதை அவன் திருடிட்டு தானே போகணும். அப்படி ஒருவேளை வெட்டியிருந்தாலுமே அந்த கறியை எடுத்து அவன் கொண்டு போயிருக்கணுமே. யார் இதை பண்ணியிருப்பா? இதை இவங்களால கணிக்கவே முடியலையாங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஊர்க்காரங்கள்ல நிறைய பேர் வந்து பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, முதல்ல இந்த வீடை காலி பண்ணுப்பான்ட்டு. யாரு? ஜாஸ்மினோட அப்பா கிட்ட. இந்த வீடு சரியில்லாத வீடுப்பா, இந்த வீடு வந்து வேணாம், முச்சந்தி வீடு வேற எடுத்துருக்குற, ஒரு பொம்பளை பிள்ளை வேற இருக்கு, நிறைய ஆடு கோழிலாம் இந்த பாரு உன் கண்ணு முன்னாடி ரத்த கலரியா கிடக்கு. காலையில கண்ணுக்கு முன்னாடி வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லா ரத்த கலரியா இருக்குதாங்க. அவங்க ஆசாசையா வளர்த்த அந்த கோழி ஆடு எப்படினாலும் இவங்களும் வெட்ட தான் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி ரத்த கலரியா பார்த்தா இது ஏதோ ஒரு பேட் சைனா இருக்கு, நெகட்டிவா இருக்கு. இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடுன்னு எவ்வளவோ சொல்றாங்க. இவங்களுக்கு அந்த தாட்டு வரல. ஏதோ நாயோ இல்லை கரடியோ எதனா ஒன்று வந்து தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே விட்டுறாரு இவங்க அப்பா. அது ஏன் இப்படி விட்டாங்கங்கிறது இவங்க அப்பாவுக்கும் தெரில, அம்மாவுக்கும் தெரிலையாங்க. இப்போது இந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு போகும்போது இந்த மாதிரி ஒரு கோழியோட சத்தம் மட்டும் கேட்குது. பயந்து போய் ஒரு கோழி கத்துனா எப்படி இருக்குமோ இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அதை ஃபாலோ பண்ணியே போகிறாங்க. இந்த கேவ் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு குகை மாதிரி, தேவையில்லாத பொருட்கள்லாம் சில இதெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்களாம். அந்த இடத்துக்குள்ள ஒரே ஒரு கோழி மட்டும் உயிரோடு இருக்குதான், பதறி போயிருக்குதான். ஃபீவர், அந்த கோழிக்கு ஹெவி ஃபீவரில் ரொம்ப பதறி போய் இந்த பொண்ணை பார்த்தாலே பயப்படுதான். அவங்க அப்பாவை கூப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து தூக்கிட்டு வந்துருக்கிறாரு. அந்த கோழி அடுத்த 2 நாள் இறந்துருச்சாங்க. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்கிறாங்க, கோழியை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ரொம்ப பயந்துருக்குது. எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு இதை பார்த்து பயந்துருக்குது அந்த கோழி. அதனால தான் அதுக்கு ஹெவி ஃபீவர் அடிக்குது. இன்னுமே பயந்துக்கிட்டே இருக்குதான், அப்படி நடுங்கிக்கிட்டே இருக்குதான். அந்த கோழியோட உடம்பே நடுங்குதான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்த 2 நாள் அந்த கோழி செத்து போனதுக்கப்புறமா இவங்களுக்கு மனசே சரியில்லையாங்க. ஏதோ தப்பாக இருக்குது இந்த வீட்டில், என்னென்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய தர்காக்கெலாம் போயிருக்கிறாங்க. அவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீடை மாற்றிடுங்க, முச்சந்தி வீடு வேணாம், நீங்கள் வந்து வேறு எதனா ஒரு வீட்டுக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு இப்போதைக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த முச்சந்தி வீட்டுக்கு வந்தால் ஃபினான்ஷியலாகவும் அடி வாங்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இவங்களோட வாழ்க்கையில் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அடுத்தடுத்து ஃபினான்ஷியலாக நிறைய அடி வாங்கியிருக்கிறாங்க. காசு எவ்வளோ வருதோ அவ்வளோதான் வருது, எப்பயும் போல தான் காசு வருது. ஒரு 50,000 ரூபா கைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 70,000 ரூபாய்க்கு மேலே செலவு வருது. எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத இந்த காலில் அடிபடுறது, ஃபீவர் வர்றது, இவங்களுக்குள்ளே எதனா ஒரு பிரச்சனை வர்றது. இவரோட காரை எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட ஃப்ரெண்டு கேட்டாருன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஜாஸ்மினோட அப்பா அவரோட காரை கொடுத்துருக்கிறாரு. அவர் யாரையோ ஒருத்தவரை ஆக்சிடென்ட் பண்ணி அது ஒரு கேஸ் போய் அந்த காரை போலீஸ் வந்து ஜப்தி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். நிம்மதியே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு வாழ்க்கை அடிமேல் அடியாக விழுந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ தான் ஜாஸ்மினோட அம்மாவும் அப்பாவும் ஜாஸ்மினும் ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
இந்த வீட்டில் டியூஸ்டே, ஃப்ரைடே, தேர்ஸ்டே இந்த 3 நாளும் எதனா ஒரு உயிர் போய்கிட்டே தான் இருக்குமாங்க. ஒவ்வொரு வாரம் வரும்போதும் இந்த செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாள் எதனா ஒரு உயிர் போய்கிட்டே தான் இருக்குமா. எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்துக்கிட்டே இருக்குமா வீட்டில். பூனை குட்டி போட்டால் செத்துருமா அந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை இந்த 3 நாளில் எதனா ஒரு நாளில் பூனை குட்டி போட்டுச்சுன்னா செத்துருமா. ஆடு குட்டி போட்டுச்சுன்னா ஆட்டோட குட்டி செத்துருமா. அடுத்தடுத்து இவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகிறது, பீரியட்ஸ் வந்துச்சுன்னா நிற்காமல் போகிறது, ரொம்ப பிளட் லாஸ் ஆகிறது. இது போக இவங்களோட வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் தலையில திருப்பி போட்டிருக்குதுங்க. இவங்களோட தங்கச்சியே, யார் ஜாஸ்மினோட அப்பாவோட தங்கச்சி, அதாவது இவங்களோட அத்தை, அவங்க அப்பா மேலே ஏதோ ஒரு கேஸ் கொடுத்து அவர் வேறு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. சம்மந்தமே இல்லாமல் பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அப்புறமா அதை நிரூபித்து அவர் வெளியே வந்திருக்கிறாரு. அசிங்கம். இப்படி அடுத்தடுத்து அடிமேல விழுகும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு ஜாஸ்மினோட அப்பா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வீடு இருக்கு இல்லையா, ஒரு வே வந்து சுடுகாட்டுக்கு போகிற வழின்னு சொன்னாங்க இல்லையா, இது ஜாஸ்மினோட அப்பாவுக்கு தெரியாதான். இப்போ தான் சொல்கிறாங்க அவங்க, இந்த மாதிரி சுடுகாட்டுக்கு போகிற பாதை இது, இந்த பாதையை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் சுடுகாடு. இந்த வீடை முதல்ல வாங்கின ஓனர், ஹவுஸ் ஓனரு இப்போ வேற ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு. இதே ஊரில் வேற ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு. அவருக்கு என்ன அவசியமா? அவருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த வீடை வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்திருக்கிறாரு. இந்த இடத்த வாங்கி இந்த இடத்துல ஒரு வீடை கட்டினதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு 2 மாசத்துல எல்லாத்தையும் இழந்து இந்த வீடையே விற்கிற நிலைமைக்கெல்லாம் வந்து சூசைட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாரு. அதாவது சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. உயிர் பிழைச்சதே அதிசயமா. அப்புறமா ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஜாதகமோ ஏதோ ஒன்று பார்த்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, வீடு வந்து நீ கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கலை, நீ அங்கேருந்து வந்துடு, இல்லைன்னா உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னனால குடும்பத்தோட வெளியே போயிட்டாராம். இப்போது இவங்க அந்த வீட்டில் இருக்கிறனால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜாஸ்மினோட அம்மாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கை இருக்குதாங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க ஒரே முடிவாக அவங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த வீடை மாற்ற சொல்கிறாங்க. அவருமே நிறைய வீடுலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் எந்த வீடுமே அமையலைங்க. ஒருவேளை வீடு அமைஞ்சாலும் ரெண்ட் அதிகமாக சொல்கிறாங்க. ஒருவேளை ரெண்ட் கம்மியாகவே வீடு கிடைச்சாலும் இவங்க காலி பண்ணலான்னு முடிவு எடுக்கும் போது வீட்டில் யாராச்சும் ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் போகிறது, இவங்களால ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத மாதிரி எதனா ஒன்று பண்ணிருமாங்க. லைக் இப்போ நமக்கு போரூர் கார்டனில் நடந்துச்சு இல்லையா, அந்த 35-36 அந்த வீட்டில் நமக்கு நடந்த மாதிரி தான் இவங்களுக்கும் நடந்திருக்குது. வீட்டை விட்டு காலி பண்ணி போகலான்னு நமக்கு தோணும், ஆனால் நம்மளை போக விடாது. நம்மளை வந்து ஒரு மாதிரி அரெஸ்ட் பண்ணி வைக்கும் வீட்டுக்குள்ளேயே. வேறு எதனா ஒரு வேலையை கொடுக்குறதோ இல்லை எதனா ஒன்று பண்ணிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டை காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போயிடுறாங்க. இது போக ஜாஸ்மினோட அம்மாவோட கனவில் எதனா ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது பலிக்குமாங்க. அதாவது எதனா ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அவங்க கண்ணில் காட்டுமா, கனவாக வந்து காட்டுமா. அந்த மாதிரி இவங்க கனவுல காட்டினது இந்த வீட்டுக்குள்ளே இவங்க 3 பேருமே தூக்கில் தொங்குற மாதிரி காட்டியிருக்குது. ஸோ எப்படியா இந்த வீட்டை விட்டு ஓடி இருந்தான்னு சொல்லிட்டு தப்புச்சம் பொழைச்சோன்னு அங்கேருந்து ஓடி வந்திருக்கிறாங்க. பொருட்கள் கூட எடுக்கலையாங்க. அடுத்து அவங்க அப்பா ஆள் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அங்கே அந்த பொருட்கள்லாம், வேணுங்கிற பொருட்களை மட்டும். இப்போ ஜாஸ்மினா அவங்களோட குடும்பமாக அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நாள் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொந்த வீடு வாங்கிடுறாங்க அதே ஊரில். ஃபஸ்ட்டு சம்பவம் அந்த வீட்டோட முடிஞ்சதுங்க, அந்த ரெண்டல் வீடோட முடிஞ்சது. அவங்களோட வாழ்க்கையில் அதை மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். 2வது எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே நடந்திருக்குதுன்னா அவங்களோட சொந்த வீட்டில் நடந்திருக்குது. அதே ஊரில் வேற ஒரு இடத்துல வீடு வாங்கியிருக்கிறாங்க, அதை கட்டியிருக்கிறாங்க, இடமா வாங்கி வீடு கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டியிருக்கிறாரு அவங்க அப்பா. அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமாவே அவங்களுக்கு கொஞ்சம் வெல்த் நல்லா தான் இருந்துச்சாங்க. இந்த கடன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் அடுத்தடுத்து கொஞ்சம் சம்பாதிக்கிறதுலாம் அதிகமாகவே வந்திருக்குது. அதை வச்சு வீடும் கட்டிட்டார். அந்த வீட்டை சுற்றிலுமே குளம், அப்புறம் இந்த மரம், ஒரு மாதிரி பசுமையாக இருக்குமாங்க இவங்க வீட்டை சுற்றி. ரொம்பவே பிடிச்ச ஒரு வீடாம். ஜாஸ்மினுக்கு அவங்களோட வீடை ரொம்பவே பிடிக்குமாங்க. இந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா ரொம்ப நாள் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு இதுக்கு முன்னாடியே ஒன்று நடந்திருக்குது. அது என்னன்னா, ஜாஸ்மின் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோட தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி வந்து இறந்துட்டாங்களாம். அவங்களோட ஆத்மா அவங்க அம்மாவோட உடம்புக்குள்ளே வந்து பேசுவாங்களாம். அவங்க தங்கச்சிக்கு பிடிச்ச சாப்பாடு நான்வெஜ் எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்களாம். நம்ம இந்த முனி படத்துலலாம் பார்த்தோம்னா ராஜகிரண் வந்து எடுத்து சாப்பிடுவார் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிடுவாங்களாங்க அவங்க அம்மா. ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு சட்டி சோறையும் போட்டு சாப்பிடுவாங்களாம். பிரியாணி இப்போ ஒரு 4 பேர் 5 பேருக்கு பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு ஆளாக உட்காந்து சாப்பிடுவாங்களாம். திடீர்னு எதனால அவங்களோட உடம்புக்குள்ள அவங்களோட ஆத்மா வருது, எப்போ வருது, ஏன் வருது எதுவுமே தெரியாதான். ஆனால் வருமா. வரும்போதுலாம் இவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அவங்க அம்மா நடிக்கலை, இவங்க அம்மா சாப்பிட்றதே இவ்வளவு தானாங்க, கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்களாம். ஆனால் அவங்களோட தங்கச்சி இவங்களோட உடம்புக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களோட பிஹேவியரே வேற மாதிரி இருக்குமா. நிறைய நாள் பயந்து போயிருக்கிறாங்களாம். ஜாஸ்மின் தனியாக தானே இருப்பாங்க, அவங்க அப்பாவும் இருக்க மாட்டார் இல்லையா. வீட்டில் இருக்கும்போது
அடிக்கடி இது வரதெல்லாம் சகஜம்தான். கொஞ்ச நாளாவே அவங்களோட தங்கச்சி அவங்க உடம்புக்குள்ள வரது ஸ்டாப் ஆயிருந்திருக்குது. அதாவது அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணவே இல்லை, அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ணாம தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஜாஸ்மின் அவங்களோட வீட்டுக்குள்ள மதியம் ஒரு 2-2:30 மணி இருக்குமாங்க, டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. முதல்ல ஒரு வீட்டோட அமைப்பு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ போயிருக்கிற வீடையும் கட்டியிருக்கிறாங்க. அந்த குகை மாதிரியான அமைப்புலாம் கிடையாது. பேக் சைட் டோர் வந்து நார்மலாகவே இருக்கும். கிச்சன் வந்து வீட்டுக்குள்ளே நார்மலாக நம்ம எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. ஹாலில் டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க சோஃபாவில் உட்காந்து. இவங்க அம்மா கிச்சனுக்குள்ளே போகிறத இந்த பொண்ணு கண்ணால் பார்த்துருக்குறாங்க. பிளேட்ஸ் எல்லாம் கழுவி எடுத்து கொண்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏதோ சமைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த டைமில் நம்ம ஷோ மாதிரியே வேற ஒரு ஷோவை ஜாஸ்மின் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க டிவியில். பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு வார்த்தை வருமாங்க, ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருமா. இந்த வார்த்தை டிவியில் ஒரு தடவை தான் வந்திருக்குது, ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு காதுக்கு பின்னாடி ஐ எம் ஹியர், ஐ எம் ஹியர் இப்படின்னு யாரோ ஒருத்தவங்க 3 தடவை சொன்ன மாதிரி இருந்திருக்குது. ஒரு பொண்ணோட வாய்ஸ் யாரோ ஒருத்தவங்க சொன்ன மாதிரி இருந்திருக்குது. பதறிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. இவங்க அம்மா கிச்சனுக்குள்ளே தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கள திரும்பி பார்த்தா அவங்களையும் காணும். திடீர்னு அவங்க கூப்பிடுறாங்களாம் இவங்க பேரை சொல்லி. ஆனால் அவங்க அம்மாவோட வாய்ஸே கிடையாது, டபுள் வாய்ஸாக கேட்டிருக்குதுங்க. ஒரு ஆம்பளையோட குரலும் அவங்க அம்மாவோட குரலும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ, இந்த ரோபோட்ஸ்லாம் பேசும் இல்லையா, இந்த மாதிரி ஜாஸ்மின் இங்கே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்குறாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு போயிருக்கு இந்த பொண்ணு. போய் பார்த்தா அவங்க அம்மாவோட முகமே கிடையாதாங்க. ஏதோ ஒரு மாதிரி இருக்குதான். ஒரு இறந்து போனவங்களோட முகம், ஒரு வயசானவங்களோட முகங்கிறது மட்டும் தெரியுது. இந்த முகம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு ஜாஸ்மினுக்கு. உட்காந்துக்கிட்டு, என்னடா செல்லம் பயந்துட்டியா, நான் தான்டா அப்பா அப்படின்னு இருக்கிறாங்க. அப்பானா இவங்களோட முறைப்படி தாத்தாவான், அதாவது இவங்க அப்பாவோட அப்பாவான். அவரோட ஆத்மா இவங்க அம்மாவோட உடம்புக்குள்ள இறங்கி உட்கார்ந்து இருக்குது. என்னதான் தாத்தாவாகவே இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு எப்படிங்க இருக்கும்? அதுவும் இந்த பேய் மேலாம் நம்பிக்கையே இல்லாத ஒரு பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி அவங்க வீட்டில் நடக்கும்போது எப்படி இருக்கும்? பயந்து எந்திரிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு, பயப்படாத, நான் உன் கூடயே தான் இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், உங்களுக்கு அப்படி ஆபத்தை வரவிட மாட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வரையான்னு இருக்கிறாரு. எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு சொம்பு நிறைய தண்ணியாங்க, இவ்வளோ பெரிய சொம்பாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபுல்லாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் குடிச்சிருக்கிறாருங்க. கடன்னு எடுக்கவே இல்லையா, அப்படியே வச்ச உடனே குடிச்சு காலி பண்ணிட்டாராம். காலி பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்களோட தலையில பிடிச்சி நெத்தியில முத்தம் கொடுத்துருக்கிறாரு. முத்தம் கொடுத்துட்டு, உனக்கு எதனா ஆபத்துனா சொல்ல, நான் எப்பனாலும் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்க அம்மா உடம்புக்குள்ள இருந்து போயிட்டாராங்க. ரொம்ப நேரமா அவர் ஏதோ பேசியிருக்கிறாரு, குடும்ப சம்பந்தமா பேசியிருக்கிறாரு. ஜாஸ்மினுமே கூட சேர்ந்து அழுது இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் நல்லா பேசியிருக்கிறாரு. இவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் பற்றி பேசி அழுதுட்டு அவங்க அம்மாவோட உடம்புக்குள்ள வந்து அவர் போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்து அடுத்து ஒரு 2 நிமிஷத்துல எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிக்கும் போது ஜாஸ்மின் அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு, ஏண்டி அழுதுட்டு இருக்க, ஏண்டி இப்படி இங்கே வந்து உட்காந்துருக்கிற, டிவி தானே பார்த்துட்டு இருந்த, இங்கே கிச்சனில் வந்து ஏன் என்னையும் உட்கார வச்சிருக்கிற, என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையாங்க. அவங்க தாத்தாவோட ஆவி வந்து அவங்க உடம்புக்குள்ள வந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா. தண்ணி எடுத்துட்டு வாடி மாத்திரை போடணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஜாஸ்மினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கிறாங்க, அம்மா இப்போதானம்மா ஒரு சொம்பு தண்ணியை குடிச்ச, மறுபடியும் எதுக்குமா தண்ணி கேட்குற, கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னடி சொல்கிறேன், நான் எப்படி ஒரு சொம்பு தண்ணி குடிச்சேன்னு கேட்க, இப்போ அவங்கக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தாத்தாவோட ஆத்மா உன்னோட உடம்புக்குள்ளே வந்து இறங்குச்சு, நீ வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ண, அழுத, உன்னோட முகமே வேற மாதிரி இருந்துச்சு, உன் வாய்ஸுமே வேற வாய்ஸில் கேட்டுச்சு, டபுள் வாய்ஸாக கேட்டுச்சு, ஒரு சொம்பு தண்ணி எப்போதாம்மா குடிச்சேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னடி சொல்கிற, இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னோட தங்கச்சியோட ஆத்மா என் உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க, இப்போ வந்துட்டு இவரோட ஆத்மா வந்து இறங்குச்சுன்னா எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியலன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுது இருக்கிறாங்க. இவங்க ஆறுதல் சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, விடு, இதெல்லாம் நம்புறதா நம்பலையான்னு எனக்கு தெரில, ஆனால் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன், தாத்தா தான் வந்து என்கிட்ட பேசினாரு, தாத்தாக்கும் பேத்திக்கும் மட்டும் இருக்கிற சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, இவங்களுக்கு சின்ன வயசில் நடந்த விஷயங்கள், அதெல்லாம் பேசும்போது தான் ஜாஸ்மினே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க தாத்தாவோட ஆத்மா தான் வந்திருக்குன்ட்டு. ஜாஸ்மின் அம்மாவோட உருவத்தில் அவங்க தாத்தா கிட்ட எப்போ பேசினாங்களோ ஜாஸ்மின், அதுக்கப்புறமா ஜாஸ்மினோட கண்ணுக்கு அவர் தெரிவாராங்க. அப்பப்போ என்னதான் தாத்தாவாகவே இருந்தாலும் பயம் இருக்கும் இல்லையா, அவர் வந்து இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி நார்மலாக அவரோட உருவத்துலலாம் வந்து நிற்க மாட்டாராம். இறந்து போன ஒரு உடம்பு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி வெளிர் நேரத்தில் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, பார்த்தாலே பயம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்களாம். அதுக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அப்படி தான் தெரிகிறாராம். லுங்கி கட்டிக்கிட்டு மேலே வந்து ஒரு முண்டாசு பனியன் ஒன்று போட்டுக்கிட்டு நிற்பாராங்க. ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பாங்களாம். ஹாலில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கும்போது சைடு கண்ணில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி தெரியுமா.
இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துருக்குறாங்க. அதாவது அவங்க அம்மாவோட உடம்புக்குள்ள பார்த்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறாங்க. இவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஈவினிங் ஒரு 4-4:30 மணி இருக்குமாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. நல்லாவே தெரியுது இந்த பொண்ணுக்கு. மெதுவாக திரும்பி பார்த்துருக்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. ஆனால் சைடு கண்ணில் பார்க்கும்போது அங்கே இருந்திருக்கிறாங்க. வயசான ஒருத்தர் லுங்கி கட்டிக்கிட்டு அவங்க தாத்தா தான், அது இந்த பொண்ணுக்கே தெரியுது. இப்படி அடிக்கடி அவங்க தாத்தா வரும்போதெல்லாம் இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி நடுங்குமாங்க, கை கால்லாம் நடுங்குமா. என்னதான் தாத்தாவே இருந்தாலும் எப்படின்னா இதை பார்க்கும்போது நம்மளால் அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறண்ணா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். மேபி நம்ம கோஸ்டிஸில் நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது போக அந்த பொண்ணு தனியாக இருக்கும்போது தான் இதெல்லாம் நடக்குமா. அவங்க அம்மாவோ அப்பாவோ கூட இருந்தாங்கன்னா இதெல்லாம் நடக்காது. அவங்க தாத்தா வந்து கண்ணுக்கு தெரிகிறது, இந்த மாதிரி சிக்னல்லாம் கொடுக்க மாட்டாராங்க. இவங்க ஹாலில் இருக்கிறது ஒரு ஸ்ப்ரிங்கு சோஃபா. இந்த சோஃபாவில் யாராச்சும் ஒருத்தவங்க உட்கார்ந்தாங்கன்னா ஒரு சத்தம் வரும். இந்த சத்தம் தனியாக இருக்கும்போது இந்த பொண்ணு கீழே தரையில் தான் உட்காந்துருப்பாங்களாம். அந்த ஸ்ப்ரிங்கு யாரோ உட்கார்ந்த மாதிரி அமுங்கி எந்திரிக்குமாங்க. அது இவங்க தாத்தா தான். இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சாலுமே மனசுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருமாங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் எனக்கு நடந்ததை நம்பலாமா வேணாமான்னு தெரியலை, ஆனால் நம்பி தான் ஆகணும், ஏன்னா நான் எல்லாத்தையுமே நான் கண்ணில் பார்த்துருக்குறேன், உணர்ந்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது 2வது எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சதுங்க. ஜாஸ்மினுக்கு அடுத்து கொஞ்ச நாளில் இது சகஜமாயிருச்சாங்க. அவங்க தாத்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் தெரில, அடுத்து கண்ணிலே படலையாம். அடுத்து எங்கே போனார்னே தெரிலையாம். ஒருவேளை அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சா என்னன்னு தெரில, போயிட்டார்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்கிறாங்க இந்த பொண்ணு. 2வது எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க இந்த வீட்டோட. 3வது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்த இடம் இந்த பொண்ணு படித்த ஹாஸ்டல். 11th 12th வந்து ஒரு ஹாஸ்டலில் தான் படிச்சிருக்கிறாங்க. இவங்க வீட்டில் அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போகிற காரணத்தினாலையும் சில குடும்ப பிரச்சனைகள் காரணத்தினாலையும் இந்த பொண்ணு ஹாஸ்டலில் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது. இவங்க படித்த அந்த ஹாஸ்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, புது பில்டிங் ஒன்று இருக்குமா, பழைய பில்டிங் ஒன்று இருக்குமா. அதாவது 2மே ஒரே கேம்பஸ்குள்ளே தான் இருக்குமா. புது பில்டிங்கில் புதுசாக வந்ததில் கொஞ்சம் பேர் தான் தங்கியிருப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் புழக்கத்தில் வச்சிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மொத்தம் ஒரு 10 ரூம் இருக்குமாங்க. இந்த 10 ரூமில் 3 பொண்ணுங்க தங்க வச்சிருக்கிறாங்க. செகண்ட் ஃப்ளோரில் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, தேர்ட் ஃப்ளோரையும் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் முடிக்கலை, வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு சின்ன பிரச்சனைனால அந்த வேலை நடக்காமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் இடப்பற்றாக்குறை காரணமாக புது பில்டிங்கில் ஜாஸ்மின் கூட 2 பொண்ணுங்க ஒரு ரூமில் தங்கியிருக்கிறாங்க. இவங்களோட ஹாஸ்டல் கேம்பஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா சுற்றிலுமே பில்டிங் இருக்குமாங்க. நடுவில் மட்டும் எம்டியாக கிரவுண்டு மாதிரி இடம் இருக்குமா. பின்னாடியும் எம்டி கிரவுண்டு தானா. ஜாஸ்மின் அவங்க ஃப்ரெண்டோட தங்கியிருக்கிற அந்த புது பில்டிங்கில் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே கீழே லாஸ்ட்டில் போனால் ரெஸ்ட் ரூம் இருக்குமா. அது போக மேலே இவங்க ரூமுக்கு லெஃப்ட் சைட்லேயே தான் மேலே போகிறதுக்கு, செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு அந்த ஸ்டெப்ஸ்லாம் போகுமா. அந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போனால் மேலே ஏறினோடனே ரெஸ்ட் ரூம் இருக்குமா. இதுதான் அவங்களோட ஹாஸ்டலோட அமைப்பு. அந்த பொண்ணு தங்கியிருந்த ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு 10க்கு 10 ரூம் மாதிரி இருக்குமாங்க. உள்ளேயே ரெஸ்ட் ரூம் கிடையாது. புது பில்டிங்கிறனால பாதியிலே நின்றுச்சு. இதை கவனிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்களோட ரூமில் மட்டும் தாப்பால் கிடையாதாங்க. இவங்க ரூமில் காட்டு கிடையாது, அதாவது கட்டில் எதுவுமே கிடையாது. கீழே தான் இந்த ஃப்ளோர் பெட்டு மாதிரி போட்டு அங்கே தான் படுத்துருப்பாங்களாம் 3 பொண்ணுங்க. ஜாஸ்மின் அவங்க கூட தங்கியிருக்க 2 பொண்ணுங்க. ஜாஸ்மின் படித்த அந்த ஸ்கூலில் அரபிக் ப்ளஸ் ஸ்கூல் இந்த 2மே சேர்த்து தான் அவங்க ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறனால காலையில் எந்திரிச்சதுமே ஸ்டடி ஹவர்ஸ்க்கு முன்னாடி ப்ரேயருக்கு போயிடுவாங்க. குரான் படிக்கிறது, அவங்களோட ப்ரேயர் ஹாலுக்கு போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டடிக்கு போகிறது. இப்படி தான் கொஞ்சம் டைம் வந்து போயிட்டே இருக்குமாங்க. ஈவினிங் ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கேயுமே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் தூங்குவாங்களாம். இவங்களோட ரூமுக்குள்ளே இந்த மெயின் டோர் இருக்கு இல்லையா, அந்த மெயின் டோரில் தாப்பால் கிடையாது, சாத்தி தான் வச்சுருக்கணும். அது ஏன் வைக்கலைங்கிறதுலாம் இவங்களுக்கு தெரியாது. வார்டன்கிட்டையும் எதுவுமே பேசலை. வார்டன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவங்கிறனால அவங்கக்கிட்ட ஸ்டார்டிங்கில் பேசுகிறதுக்கே பயந்துட்டு இருந்துருக்காங்க இந்த பொண்ணுங்க. அவங்க எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுவாங்களாம். ஸோ அவங்கக்கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு எதனா திட்டாங்கன்னா இல்லை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பயந்துட்டே இந்த பொண்ணுங்க சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அதனால் வரைக்கும் இவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த கதவை நைட்டு தூங்கும்போது ஒரு சேர் இருக்குமாங்க, அந்த உடன் சேரை முட்டு கொடுத்து வச்சு அது மேலே வெயிட் வச்சுருப்பாங்க. இவங்களோட ஸ்கூல் பேக்கெல்லாம் தூக்கி மேலே வச்சு தான் முட்டு கொடுத்து வச்சுருப்பாங்களாம். காலையில் வெள்ளனையே ப்ரேயருக்கு போகும்போது சீனியர்ஸ்லாம் பக்கத்தில் இருப்பாங்களாம். அவங்க வந்து கதவை வந்து தட்டுன்னு தட்டுவாங்களாம். அப்போது கதவு ஓப்பன் ஆயிருமா. யாராச்சும் ஒருத்தங்க வெளியே இருந்து ஃபோர்ஸாக அந்த கதவை தட்டுன்னு தட்டினாங்கன்னா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுமாங்க. இப்படி தான் இவங்களோட லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருந்திருக்குது. சண்டே மட்டும்தான் இவங்களுக்கு லீவ் கிடைக்குமா. சாட்டர்டே சண்டே அன்னைக்கு மட்டும்தான் காலையிலையும் தூங்குறதுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும்னு நல்லா தூங்கி எந்திரிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 1:30 மணி இருக்குமா. இவங்களோட தலைக்கு பக்கத்துலேயே இந்த அலாரம் ஒன்று வச்சுருப்பாங்களாங்க. காலையில் வந்துட்டு அலாரம் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு அலாரம் செட் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க ஜாஸ்மின். மற்ற 2 பொண்ணுங்களுக்குமே தூக்கம் வரலை. ஸோ 3 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. கதவை மூடிட்டாங்க, முட்டு கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த உடன் சேரை முட்டு கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அது மேலே வெயிட்டும் வச்சுருக்கிறாங்க. இவங்களோட பேக் மட்டும் இல்லாமல்
சில பொருட்கள்லாம் வேற வச்சிருக்கிறாங்க, முட்டு கொடுத்து தான் வச்சிருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது நைட் லேம்ப் வந்து லைட்டாக ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க இவங்களோட ரூம்குள்ளே. இந்த பொண்ணுங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா ஜாஸ்மின் அவங்களோட வீட்டில் நடந்த அந்த விஷயத்தெல்லாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணதே கிடையாது. இந்த பொண்ணுங்களும் இப்போ வரைக்குமே வந்து இந்த பேய் கதைகளோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஹாஸ்டலில் வச்சு பேசுனது கிடையாது. இப்போது நைட்டு 1:30 மணிக்கு கரெக்டாக இந்த நைட் லேம்ப் வந்து ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஜன்னல்லாம் வந்து ஒரு மாதிரி யாரோ ஒருத்தவங்க இழுத்து ஓங்கி அடிச்சா பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ரயில்வே ட்ராக் ஒரு கதையில் பார்த்துருப்போம். அவங்க சொன்ன அதே விஷயத்தை தான் இந்த பொண்ணு சொல்கிறாங்க. அந்த டோரை வந்து யாரோ ஒருத்தவங்க, அந்த விண்டோவை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி இழுத்து ஒரு அடி அடித்தா எப்படி இருக்கும், டமடமன்னு அடிக்காமல் யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி இழுத்து அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்குது. பயந்து போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு ஒன்றா படுத்துருக்குறாங்க. கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பொண்ணுங்களுக்கு. இப்போது இந்த சத்தம் நின்றுதுங்க. லைட்டு ஃப்ளிக்கர் ஆகிறதும் நின்றுது. இவங்களோட மெயின் டோரில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி முட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. பயங்கரமாக முட்டலை, ஃபோர்ஸ் கொடுத்து முட்டலை. யாரோ ஒருத்தவங்க முட்டுனாங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி சத்தம் கேட்குது. ஆனால் ஃபோர்ஸாக முட்டினா என்னென்னு திறந்துருக்கணும். வெளியே போய் யாராச்சும் வந்திருக்காங்களான்னு சொல்லி பாருன்னு சொல்லி ஜாஸ்மின் சொல்கிறாங்க. பக்கத்தில் இந்த 2 பொண்ணுங்களும் அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குடி, இப்போ தான் லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆச்சு, விண்டோ வேறு யாரோ ஒருத்தவங்க இழுத்து அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, இப்போ வெளியே வேறு யாரோ ஒருத்தவங்க முட்டிகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குடின்னு சொல்லிட்டு கண்ணு மூடி 3 பேருமே படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. தூக்கமே வரலையாங்க. இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக கேட்டுட்டு இருந்திருக்குது. அந்த சத்தம் நின்னதுக்கப்புறமா இவங்க 3 பேர் எப்படி தூங்குனாங்கன்னே தெரியலையா, லைட்டை போட்டுக்கிட்டே தூங்கியிருக்கிறாங்க. இந்த ஃப்ளிக்கர் ஆகின லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் டியூப் லைட்டை போட்டுட்டு படுத்து தூங்கியிருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க அரை தூக்கம் தானா. எல்லாருமே தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள அறியாமலே முழிச்சிருக்கிறாங்க. மூளை வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே வேலையாக போய் வார்டன் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது இங்கே நடந்த விஷயத்த சொல்லாமல் எங்களுக்கு எங்களோட ரூமில் வந்துட்டு பூட்டு வேணும், அதாவது இந்த தாப்பால் வேணும், நாங்கள் வந்து முட்டு கொடுத்து தான் வச்சுருக்கிறோம், ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லும்போது இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமா. இந்த வார்டன் எதுவுமே சொல்லலையா. அப்படியாம்மா சரிம்மா பண்ணிடலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவங்க அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளேயே பண்ணி வச்சிருக்கிறாங்களாங்க. தாப்பால்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்களாம். இவங்க 3 பேருமே வெளியே யாருக்கிட்டையுமே இவங்களுக்கு நடந்த விஷயத்த ஷேர் பண்ணலை, இன்க்ளூட் வார்டன் உட்பட. வார்டன்கிட்டையும் இந்த மாதிரி லைட்டு ஃப்ளிக்கர் ஆச்சு, டம்முன்னு யாரோ ஒருத்தவங்க விண்டோவை தட்டினாங்க, வெளியே யாரோ ஒருத்தவங்க கதவை முட்டினாங்க, இது எதையுமே சொல்லலை. அதுக்கேற்ற மாதிரியே இந்த ரூமில் தாப்பால் போட்டதுக்கப்புறமா எந்த ஒரு அமானுஷ்யமே நடக்கலையாங்க. அடுத்த ஒரு மாதத்துக்கு நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. டயர்டாக மட்டும்தான் செஞ்சுருக்கிறாங்க. அதாவது காலையில் ஸ்கூலுக்கு போகிறது, இவங்களோட ரொட்டீனில் டயர்டாகி படுத்து தூங்குறது, இது இப்படி தான் போயிருக்கு இவங்களோட வாழ்க்கை. இதுக்கப்புறம் தான் இவங்களோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடக்க ஆரம்பிக்குதுங்க. 1 மாதத்துக்கு அப்புறம், இந்த இன்சிடென்ட் நடந்த 1 மாதத்துக்கு அப்புறமா இந்த ஹாஸ்டல் வார்டன் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ரூமில் வந்துட்டு தனித்தனியாக ஒரு கேர்ள்ஸ் தான் தங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு 4 பேருங்கிற மாதிரி பிரித்து விட்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு ரூமில் இருக்கிற கேர்ள்ஸ்லாம், இப்போ ஒரு ரூமில் வந்துட்டு 2 பேர் ஒருத்தர் தான் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பிரித்து விடும்போது இவங்களோட ரூமுக்கு ஒரு பொண்ணு வராங்க. அவங்க யாருன்னா கன்வெர்ட் ஆன ஒரு முஸ்லீம். அதாவது நிறைய பேர் இவங்களோட ஸ்கூலில் வந்து கன்வெர்ட் ஆன முஸ்லீம் தான் இருப்பாங்களாம். ஹிந்துலேருந்து மாறினவங்க, கிறிஸ்டின்லேருந்து மாறினவங்க, இவங்களாம் கட்டாயத்தின் அடிப்படையில் மாறினவங்க கிடையாது. அவங்களோட குடும்ப சூழ்நிலை, அவங்களோட ஒரு, அதாவது அவங்க அப்பா வந்து முஸ்லீமாக இருப்பார், இல்லை அம்மா முஸ்லீமாக இருப்பாங்க, அவங்க மனம் விரும்பி, அதாவது அல்லாவை ஏற்றுக்கிட்டு மதம் மாறுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ். அந்த மாதிரி தான் இவங்க ரூமில் வந்த ஒரு பொண்ணு, அதாவது ஷேரிங்கில் வந்த ஒரு பொண்ணும் கன்வெர்ட் ஆகிருக்கிறாங்க. ஹிந்துலேருந்து கன்வெர்ட் ஆன ஒரு முஸ்லீம் பொண்ணு. இந்த பொண்ணு இந்த ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போயிட்டு இருந்திருக்குது. கேர்ள்ஸ்குள்ளே நல்லா செட்டும் ஆயிடுறாங்க. இந்த எல்லாருமே ஒன்று மணி தான் படுத்து தூங்குறது, எதுனாலும் இவங்களுக்குள்ளே புரணி பேசிக்கிறது, ஸ்கூலுக்கு ஒன்றா போகிறது, ப்ரேயருக்கு ஒன்றா போகிறது, இது எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்திருக்குதுங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு, இந்த புதுசாக வந்த பொண்ணு கீழே ஃபுல்லாக ரெஸ்ட் ரூம் எல்லாருமே ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே 2nd ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூமை போய் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க குளிக்கிறதுக்காக. குளிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க மூச்சு விடுற மாதிரி இருந்திருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம லேடிஸ் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். அதுலேயும் இதே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. இந்த பொண்ணும் அதை தான் சொல்கிறாங்க. என்னன்னா, இந்த பொண்ணு குளிச்சிட்டு இருக்கும்போது முதுகுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குது. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. மறுபடியும் குளிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது, சைடு கண்ணில் யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் நின்று இந்த பொண்ணு குளிக்கிறத பார்த்துட்டு இருக்குது. பயந்து போய் ஷவரை நிப்பாட்டிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்துருக்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. இந்த பொண்ணுக்கு சரியாக படலை. அந்த ரெஸ்ட் ரூமில் இந்த பொண்ணு மட்டும்தான் குளிச்சிட்டு இருக்கிறாங்க மேலே.
யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. மேலே புது ரெஸ்ட் ரூம், நிறைய ரெஸ்ட் ரூம் இருக்கும் பக்கத்தில். ஹாஸ்டலில் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்கே யாரோ ஒருத்தவங்க வெளியே இருக்கிறது இந்த பொண்ணால் உணர முடியுது. வேமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. அந்த நனைஞ்சதோடைய வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கீழே எப்படியாச்சும் அவங்க ரூமுக்கு போயிடணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நடந்து சொல்லணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த ரெஸ்ட் ரூம்லாம் மொத்தமாக இருக்கும். ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கும், அதாவது ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கும். அதில் தான் ஓப்பன் பண்ணி உள்ளே வரணும், வெளியே போக முடியும். அந்த மெயின் டோருக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டு இருக்குதாங்க. இந்த பொண்ணை பார்த்து மூச்சு விட்டுட்டு இருக்குதான், பெருமூச்சு விட்டுட்டு இருக்குதான். இந்த பொண்ணு அலறி அடித்து கத்திருக்கிறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு கீழே இந்த ஜாஸ்மின் அவங்களோட ஃப்ரெண்டு எல்லாருமே மேலே ஓடி இருக்கிறாங்க. மற்ற பொண்ணுங்களாம் மேலே ஓடி போய் பார்த்தா இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கிறாங்களாம். என்னாச்சுன்னு சொல்லும் போது அவங்களால பேசக்கூட முடியல. ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் சொல்லியிருக்கிறாங்க. ரூமுக்கு வந்து ஃபேன்லாம் போட்டு விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு தண்ணிலாம் கொடுத்து கொஞ்சம் நேரம் காம் டவுன் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் குளிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மூச்சு சத்தம் கேட்டுச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க, ஆனால் என் கண்ணுக்கு தெரில. வெளியே வந்து பார்த்தா ஒரு கருப்பு உருவம் நின்றுச்சுன்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லும்போது அந்த கருப்பு உருவம் அந்த பொண்ணு கிட்டக்க நெருங்கி வந்திருக்குது. ஏதோ சொல்ல வந்திருக்குது. அழுகாதங்கிற மாதிரி கையை ஆட்டிக்கிட்டு, அது கையே இல்லையாங்க, ஒரு மாதிரி புகை மாதிரியான ஒரு உருவம் தானே, கையை ஆட்டிக்கிட்டே கிட்டக்க வருதான். அழுகாதங்கிற மாதிரி வந்திருக்குது. இவங்க இன்னும் பயந்து கத்தி அழுது இருக்கிறாங்க. இப்போ அதை சொன்னதுக்கு அப்புறமா யாருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அந்த ஹாஸ்டல்ல, ஜாஸ்மினுக்கும் அவங்களோட ரூம்மேட்ஸுக்கும் நம்பிக்கை எப்படிங்க இல்லாமல் இருக்கும்? 1 மாதத்துக்கு முன்னாடி தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருக்கு இவங்களை. இப்போது அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு தர்காவுக்கு போயிருக்கிறாங்க. தர்காவுக்கு போயிட்டு அவங்களுக்கு கயிறு கட்டி விட்டுருக்குறாங்க. அந்த பயந்து போன பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஒரு லவ்வர் இருக்கிறாங்க. முரளின்னு சொல்லிட்டு ஒரு கோயம்புத்தூர் பையனை அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பையனுக்கு மெசேஜில் எப்பயுமே சொல்லிடுவாங்களாம், இங்கே என்ன நடந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுவாங்களாம். மோஸ்ட்லி இவங்க கிட்ட ஃபோன் இருக்காது இல்லையா ஹாஸ்டலில், எப்பயாச்சும் வெளியே கொடுப்பாங்களாம். அதாவது டெய்லி நைட்டும் ஒரு 10 நிமிஷம் டைமா எல்லாருக்குமே. அதையே சீனியர்ஸ் தின்றுவாங்களாம். 5 நிமிஷம் தான் கொடுப்பாங்களாம். 5 நிமிஷத்துல பேசிக்கலாமா, அப்படிதான் அந்த பொண்ணு போய் பேசுவாங்க அவங்க ஆளுக்கிட்ட. அன்னைக்கு அவங்க ஆளுக்கிட்ட போய் ஃபோன் போடுறதுக்கு போகும்போது சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து வேற அவங்கவுங்க ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவங்களால முடியலைன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஜாஸ்மின் தான் ஃபோனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2 நிமிஷத்துல இங்கே நடந்ததை மட்டும் டைப் பண்ணி அவருக்கு அனுப்பிட்டு வந்துடுறாங்க. அவங்ககிட்ட இந்த ஃபோன் வந்துச்சுன்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி சீனியர்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாங்க அங்கேருந்து அந்த பொண்ணு ஜாஸ்மின் கூட. இப்போ இவங்களோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு இவங்களோட ரூமோட அமைப்பு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு விண்டோ இருக்குன்னு. இந்த மெயின் டோருக்கு பக்கத்தில் ஒரு விண்டோ இருக்குமா. இந்த மெயின் டோர் வந்து ரோட்டை பார்த்த மாதிரி இருக்குமாங்க. ரோட்டுக்கு மேலே நிறைய அந்த மெடிக்கல்ஸ் அப்புறம் அந்த தாபா மாதிரியான கடைகள்லாம் இருக்குமா. நைட்டு ஒரு 11:30 மணிலேருந்து 12 மணி இருக்குமாங்க. இந்த பொண்ணுக்கு தூக்கமே வரல. இவங்க ஆளுக்கிட்ட நடந்ததை சொல்லணும். அவங்க ஆளு ஃபோன் பண்ணாரா இல்லையாங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கணும். சீனியர்ஸும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுமே ஜாஸ்மினுமே போயிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆனால் முடியலை, ஃபோனை வாங்க முடியலை. சரி நாளைக்கு வெளியே போயிட்டு கூட பேசிடலாம், ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே லீவு. வெளியே கூட ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஃபோன் பூத்துக்கு கூட போயிட்டு அந்த பையனுக்கு ஃபோன் போட்டு சொல்லி நாளைக்கு கூட வர சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் தெருநாய்ங்க எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி அந்த ரோட்டில் இவங்களோட அந்த இடத்த நோக்கி கத்துதுங்களாங்க. பயங்கரமாக சத்தம் கேட்டிருக்குது. எல்லாருமே எந்திரிச்சிருக்கிறாங்க. அந்த ஹாஸ்டலில் இருக்க பொண்ணுங்க எல்லாருமே, எல்லா ரூமில் இருக்கிற பொண்ணுங்களுமே பதறி அடிச்சுட்டு நிறைய பேர் வந்து சூச்சூன்னு விரட்டுற சத்தம்லாம் கேட்குதான். ஏய் போன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுங்க எதுவுமே அடங்குற மாதிரி இல்லை, கத்துதுங்க, பயங்கரமாக கத்துதுங்களாம். இப்போது ஜாஸ்மின் என்ன பண்ணுறாங்கன்னா, சவுண்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூமில் ஏசியும் கிடையாது, மெயின் டோருக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஜன்னலையும் இந்த பின்னாடி இருக்கிற ஜன்னலையும் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பாங்களாம். சத்தம் அதிகமாக கேட்குது, டிஸ்டர்ப் ஆகுது, தூங்க முடியலன்னு சொல்லிட்டு 2 பேர் எந்திரிச்சு போயிட்டு 2 விண்டோவையுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற விண்டோவையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பேக் சைடில் இருக்கிற விண்டோவையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பின் ட்ராப் சைலன்ஸ் ஆங்க. வெளியே இருக்கிறவங்களே குழம்புறாங்க, இப்படி கத்திட்டு என்னடி இப்படி கத்திட்டு இருந்துச்சு, திடீர்னு அதுங்க பாட்டுக்கு அமைதியாக அதாவது வேலையை பார்க்க போயிருச்சுன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிறவங்களே சொல்கிறாங்களாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் இவங்களுக்கு புழுக்கமாக இருக்குது. இவங்க படிக்கிறது திருச்சி சைடில் இருக்கிற ஒரு ஸ்கூல் ஹாஸ்டலில் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே செம்ம ஹீட்டாக இருக்குமாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் சஃபகேட் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா 2 விண்டோவையும் ஓப்பன் பண்ணுறாங்க. சொல்லி வச்ச மாதிரி இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி அடுத்த 1 நிமிஷத்தில், 1 நிமிஷம் கூட கிடையாதான், அடுத்த கொஞ்சம் வினாடிகள்லையே நாய்ங்க எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி ஊழ விட ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஹவுலிங் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருக்குது. இவங்களோட ரூமை பார்த்து தான் கத்துதுங்களாங்க எல்லாமே. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, மறுபடியும் வெளியே வந்து எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருக்காங்க, என்னடா அது இதுங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு. மறுபடியும் இப்படி 2-3 தடவை இவங்க விண்டோவை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியுது, விண்டோவை க்ளோஸ் பண்ணா அந்த நாய்ங்க எல்லாம் அமைதியா இருக்கு, விண்டோவை ஓப்பன் பண்ணா அந்த நாய்ங்க எல்லாம் கத்துறது, ஊழ விடுறது, இந்த மாதிரிலாம் அப்நார்மலா பிஹேவ் பண்ணியிருக்குது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையாங்க. அப்போ இவங்களோட ரூமுக்குள்ள எதனா ஒரு விஷயத்த அந்த நாய்ங்க பாக்குதுங்களா, இவங்களோட ரூம்குள்ள எதனா ஒரு விஷயம் இருக்குதா, ஒரு அமானுஷம் இருக்குதா,
இவங்களால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலை. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இவங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. தூக்கம் வரலை, தூக்கம் கெட்டு போச்சு, ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ தான் அந்த பொண்ணுக்கு வேற பாத்ரூமில் ஃப்ரெஷ்ஷாக அந்த கருப்பு உருவத்தை வேற பார்த்துருக்குறாங்க இல்லையா, பேய் டாக்கு ஓட ஆரம்பிச்சிருக்குதுங்க. உங்களோட வாழ்க்கையில் எதனா நடந்திருக்கான்னு சொல்லி கேட்க, இவங்களோட ரூமில் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களெல்லாம் சொல்ல, அப்புறம் ஏண்டி என்னை இந்த ரூமில் சேர்த்திங்க, ஒருவேளை இந்த ரூமுக்கு வந்தனால தான் நான் அந்த கருப்பு உருவத்தையும் மேலே பார்த்தேனே என்னவோ, இந்த ரூமில் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், நான் வார்டன் கிட்ட சொல்லிட்டு வேற ரூம் மாறிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள லிட்ரலி சண்டையே வந்திருக்குதுங்க அன்னைக்கு நைட்டு. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே அன்னைக்கு நைட்டு ஒரு 2-2:15 படுத்து தூங்கிட்டாங்களாங்க. ஒரு 2:30 மணிக்கு ஜாஸ்மினோட ரூமில் இருக்கிற வேற ஒரு பொண்ணு ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கிறாங்க. டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த டைமில் ஜாஸ்மினுக்கு முழிப்பு வந்திருக்குது. முழிச்சிருக்கிறாங்க. வெளியே ஒரு லைட் எரியுமாங்க, ஒரு எல்லோ கலர் பல்ப் எரியுமா. அந்த லைட் வெளிச்சத்துக்கு யாராச்சும் ஒருத்தவங்க நின்னாங்கன்னா அவங்களோட ஷேடோ இவங்களோட ரூம் வாசல்ல விழுகுமா. அந்த மாதிரி தான் ஒரு ஷேடோ விழுந்திருக்குது. இந்த பொண்ணு தற்செயலாக முழிச்சிருக்கிறாங்க. யாரா அது கதவை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் மிஸ்ஸிங். அப்போ அந்த பொண்ணு வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாங்கிறத இவங்களே உணர்ந்துடுறாங்க. எந்திரிச்சு உட்காந்துருக்கும் போது, தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஷேடோ வந்து நிற்கிது. இந்த ஷேடோ டிஷர்ட் போட்டிருக்குது. இந்த பொண்ணு வந்து டிஷர்ட் போட்டிருக்குது, ஜீன்ஸ் போட்டிருக்குது. இவங்களோட ஹாஸ்டலில் டிஷர்ட்டுக்கு ஜீனுக்குலாம் வந்து அலோடு கிடையாது. போட்டால் ஃபைன் வேறு. போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபைனு. கொஞ்ச நாள் வந்து சஸ்பென்ஸ் வேறு பண்ணிடுவாங்களாம். ஸ்கூல்லேருந்து அனுப்பி விட்டுட்டு பேரண்ட்ஸை வர சொல்லிடுவாங்களாம். அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்கூல் கேம்பஸில் தான் படிச்சுட்டு இருக்காங்க ஹாஸ்டலில். இப்போது யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜாஸ்மின் ரொம்ப நேரமாகவே அந்த உருவம் அங்கேயே நிற்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நகரு தான், ஆனால் வரமாட்டேங்குதான். இப்போ இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. யாரா அவள் லூஸாக இருப்பாளோ, எங்கே எந்திரிச்சு போனாலையும் காணும், ஒருவேளை அவள் தான் போய் நிற்கிறாளான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க. இவங்க எந்திரிக்கிற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அது கிராஸ் ஆகி போயிருச்சாங்க. அது போனதை இவங்களால உணர முடியுது. ஆனால் அது மனுஷங்க கிடையாது. இப்போது வெளியே போய் பார்த்துருக்குறாங்க. மயான அமைதியாக இருந்திருக்குது. வெளியே அந்த லைட்டு வெளிச்சத்தில் யாருமே கிடையாது. திடீர்னு ஒரு கை வந்து ஜாஸ்மினை பிடிக்க பதறி அடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அந்த ரெஸ்ட் ரூம் போன பொண்ணு. ஏண்டி வெளியே நிற்கிறேன்னு கேட்குறாங்க. என்னடி ஏதோ ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இருந்தா, என்னடி சொல்கிறேன், நான் மட்டும் தாண்டி ரெஸ்ட் ரூம் போனேன், யாருமே இல்லடி, எல்லாம் தூங்கிட்டு இருக்காளுங்கன்னு சொல்ல, இவங்களுக்கு ரைட்டரா ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு கதவு முட்டு வந்து படுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இதை பற்றின ஒரு டாக் போயிட்டு இருக்கும்போது தான் பக்கத்து ரூமில் இருக்கிற ஒரு பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ரூமை தாண்டி தான் இவங்க ரூம் பக்கம் வரணுமா. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணு நடந்து போனதை பார்த்துருக்குறாங்க. டிஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிறத அந்த பொண்ணு பார்த்துருக்குறாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து நின்னதை ஜாஸ்மின் பார்த்துருக்குறாங்க. அந்த பொண்ணு நடந்து போனதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இன்னொரு பொண்ணு பார்த்துருக்குறாங்க அவங்களோட ரூம்லேருந்து ஜன்னலில். இப்போது யாருங்கிறது தெரில. அந்த ஹாஸ்டலில் இருக்கிற எல்லாருமே பேசுவாங்களாம். ஒன்று மணி தான் பேசுவாங்க இல்லையா, கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து. அப்படி கேட்கும் போது யாருமே ஜீன்ஸ் போடல, யாருமே டிஷர்ட் போடல, யாருமே வார்டன் கிட்ட போய் போட்டு கொடுக்க போகிறதும் கிடையாது. இவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கும். ஆனால் யாருமே டிஷர்ட் போடல, யாருமே ஜீன்ஸ் போடல. அன்றைக்கி நைட்டு வந்த உருவம் யார்? மறுபடியும் அடுத்தடுத்து இந்த ஹாஸ்டலில் அமானுஷங்களாக நடந்துக்கிட்டு இருந்திருக்குதுங்க. இந்த மாதிரி நைட்டு தூங்கும்போது இவங்களோட ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு தான் தூங்குவாங்களாங்க. அந்த தாப்பாலை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தான் தூங்குவாங்களாம். ஜாஸ்மினோட புதுசாக வந்திருக்கிற அந்த பொண்ணு, இந்த மீதி இருக்கிற 2 பொண்ணுங்க, மொத்தம் 4 பொண்ணுங்க இருக்கிறாங்க. 4 பேருக்குமே நல்ல ஞாபகம் இருக்கும். 4 பேருமே நைட்டு எந்திரிச்சு வெளியே போனால் கூட உள்ளே வந்து லாக் பண்ணிட்டு தான் தூங்குவாங்களாம். ஆனால் அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்கும்போது டோர் வந்து ஓப்பனில் இருக்குமாங்க. யார் ஓப்பன் பண்ணுறாங்கன்னே தெரியாதான். சீனியர்ஸ் காலையில் வந்து எழுப்புவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போது அவங்கக்கிட்ட வேற திட்டு வாங்கியிருக்கிறாங்க ஜாஸ்மினோட ரூம்மேட்ஸ் எல்லாருமே. இவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன் இந்த ரூமில் வந்துட்டு இந்த மாதிரி அமானுஷங்கள்லாம் நடக்குது? இது போக சில அமானுஷ சத்தங்கள்லாம் கேட்குமாங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது. இவங்களோட ஹாஸ்டலில் மோஸ்ட்லி யாருமே இந்த கொலுசு போட மாட்டாங்களாம். கொலுசு போட்டிருந்தாலுமே இந்த முத்துமணி மாதிரி வச்சு போட மாட்டாங்களாம். ஜல் ஜல்னு கேட்கும் இல்லையா, இந்த சத்தம் கேட்குற மாதிரி கொலுசு எந்த ஒரு பொண்ணுமே போட்டு அவங்க பார்த்ததே கிடையாது. இன்க்ளூட் சீனியர்ஸ் உட்பட, வார்டன் உட்பட. ஆனால் நைட்டு அந்த சத்தம் கேட்குமாங்க. காரிடாரில் யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்குமா. இப்போது இவங்களோட ரூம் மட்டும் ஓப்பனில் இருந்தால் பரவாயில்ல, காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது. இது நிறைய கேர்ள்ஸோட ரூமில் நடந்திருக்குது. அடுத்தடுத்து நடந்ததுனால அங்கே இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே பயத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. அங்கே செக்யூரிட்டி ஒரு அம்மா இருப்பாங்களாங்க, ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறாங்களாம். அங்கே தான் மெஸ்லேயும் இருப்பாங்களாம். அவங்க கிட்ட போயிட்டு ஜாஸ்மினும் அவங்க டீமும் கேட்குறாங்க. கேட்கும்போது தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் இவங்க படிக்கிற இந்த ஹாஸ்டலில் இது வந்து ஒரு ஆர்பனேஜ் மாதிரி தான். அம்மா அப்பா இல்லாதவங்க, ஆதரவற்றவங்களையும் அவங்களே படிக்க வைப்பாங்களாம். சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்களாம் ஹாஸ்டலில் தங்கி. அப்படி படித்த ஒரு பொண்ணுக்கு மூளையில் ஏதோ ரத்தக்கட்டி இருந்திருக்குதாங்க. அந்த பொண்ணு வந்து கவனிக்காமே இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு இருக்குங்கிறது இந்த நிர்வாகத்துக்கும் தெரியாமே இருந்திருக்குது.
ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிய வருது, சிவியர் ஆனதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த இடத்துல இறந்துடுறாங்க. அந்த பொண்ணு தான் அந்த கொலுசுலாம் போட்டு எப்பயுமே கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணாம். அந்த பொண்ணு என்னைக்கு இறந்து போச்சோ அதுக்கப்புறமா அந்த பொண்ணை வந்து மெஸ்ஸு சைடும் பார்த்ததா சிலர்லாம் சொல்கிறாங்க. அதாவது ஜின்னுன்னு சொல்கிறாங்களாம். அது ஒரு நல்ல ஜின்னு தான், இறந்து போனவங்களோட உடம்புலேருந்து வந்த ஒரு ஆத்மா அந்த மாதிரிலாம் கிடையாது, இது ஒரு ஜின்னு தான். இங்கே ஏகப்பட்ட ஜின்கள் அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கதா நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களோட பேட்சுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் சொல்லுவாங்க. ஏன் உங்களோட சீனியர்ஸுக்கே தெரியுமே கேட்கலாமேன்னு சொல்லும் போது தான் இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. சீனியர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. இந்த ஃபோன் கொடுக்குற ஒரு கேங் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுமா, அவங்க கிட்ட போய் கேட்குமா அவங்க புதுசாக சொல்கிறாங்களாம், இந்த ஏரியாவில் நிறைய ஜின்னு இருக்குது, எல்லாமே நல்ல ஜின் தான், அது வந்து உங்களை ஹார்ம்ஃபுல்லாவோ இல்லை உங்களை வந்து பாதிக்கிற விதமாக எதுவுமே பண்ணாது, அதனால் அதை பார்த்து பயப்படாதீங்க, உங்களோட வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னுமே ஒரு மாதிரி பதற ஆரம்பிக்குது. என்னடா அது, ஆளாளுக்கு அவங்க என்னடானா ஒரு பொண்ணு இறந்து போச்சு, அந்த பொண்ணோட ஆத்மா தான் இப்போ ஜின்னா அலையுதுங்கிறாங்க, இவங்க என்னடானா அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுங்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கு நடுவில் இந்த பொண்ணை வேற ஒரு கருப்பு உருவம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. யாரு, புதுசாக வந்திருக்கிற ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அவங்கள அந்த கருப்பு உருவம் விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கு. காரிடாரில் நடந்து வரும்போது அவங்களுக்கு பின்னாடியே யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரியே ஃபீல் ஆகுமா. அந்த பொண்ணு வெளியே அந்த மெஸ்ஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க தலையில யாரோ கையை வச்சு தடவி கொடுக்குற மாதிரி இருக்குமா. அவங்க ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள யாரோ பின்னாடி இருந்து ஹக் பண்ற மாதிரி இருக்குமா. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு யாருமே ஹக் பண்ணியிருக்க மாட்டாங்க, செவத்தை பார்த்த மாதிரி படுத்திருப்பாங்களாம். இந்த பொண்ணு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கண்ணுலாம் ஒரு மாதிரி கருவிலியே வர அளவுக்கு யோசிக்க வச்சிருக்கு. தூக்கம் வராதான் நைட்லாம், எதனா ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஆனால் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு தோணலை, பயப்படுறாங்க அதை பார்த்து. இப்போதான் ஒரு நாள் ஃபோன் பேசுறதுக்கு எல்லாரும் நின்றுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த பையன் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாரு. லவ் பண்ணுறாங்க இல்லையா முரளின்னு ஒரு பையனை, கோயம்புத்தூர் பையனை, அந்த பையனுக்கு ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அவங்களோட அக்கா கோயம்புத்தூரில் தான் செட்டில் ஆகிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அழுது இருக்கிறாங்க. செம்மையாக அழுதுட்டு ஃபோனை கீழே போட்டு ஓடி இருக்கிறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு ஜாஸ்மினும் அவங்களோட ரூம்மேட்டும் பின்னாடியே ஓடி இருக்கிறாங்க. என்னாச்சு ஏண்டி அழுகுறேன்னு சொன்னால் எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம், ஏங்கி அழுகுறாங்களாம். தண்ணி கொடுத்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசுவாங்கன்னு பார்த்தா பேசலை. அப்பயுமே அழுதுகிட்டே இருக்கிறாங்களா, மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கிறனால இப்போ ஜாஸ்மின் எந்திரிச்சு போயிட்டு யாருக்கு ஃபோன் போட்டாங்களோ அந்த நம்பருக்கு மறுபடியும் அவங்களே ஃபோன் போட்டு இந்த மாதிரி இன்னாரோட ஃப்ரெண்டு தான் நான் பேசுகிறேன், முரளிக்கு என்னாச்சு, ஏன் வந்து அழுகுறா. ஏன்னா முரளிக்கு ஒரு வேளை ரிசப்ஷன் வச்சுருப்பாங்களோ இல்லை வேற யாருன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி, ஏன்னா இவங்க முஸ்லீம்ங்கிறனால இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஊர் சைட்லாம் வந்து இந்த ஜாதி அதிகமாக பார்ப்பாங்க, அது போக மதமும் அதிகமாக பார்ப்பாங்கங்கிறனால வேற மாதிரி எதனா ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க போல. அதனால தான் இவன் அழுதுட்டு வரான்னு நினச்சிட்டு தான் அந்த பொண்ணு கேட்டிருக்கிறாங்க ஜாஸ்மின் அவங்க அக்கா கிட்ட, அந்த பையனோட அக்கா கிட்ட. ஆனால் அந்த பையன் இறந்து போய் 16 நாள் ஆச்சாங்க. 16வது நாள் காரியத்தன்னைக்கு தான் ஜாஸ்மின் ஃபோன் போட்டிருக்கிறாங்க அந்த பையனுக்கு. அதாவது அந்த பையன் எடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கு ஃபோன் போட்டிருக்கிறாங்க. எப்படி இறந்துருக்கிறாருன்னா, சேலம் டு கோயம்புத்தூர் பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி லாரியில் இடித்து ஸ்பாட் அவுட் ஆகிருக்கிறார். அவர் இறந்த அன்னைக்கு, என்னைக்கு இறந்தாருன்னு டேட்டை கேட்ட உடனேயும் ஜாஸ்மினுக்கு கையில் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. என்னன்னா, அந்த பையன் இறந்த அன்னைக்கு காலையில தான் இந்த பொண்ணு மேலே இந்த பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, அந்த உருவத்தை பார்த்துருக்குறாங்க. அந்த பையன் இறந்ததுக்கு அடுத்து இப்போ 16 நாள் கழிச்சு தான் அந்த பையனையே ரீச் பண்ணியிருக்கிறாங்க ஃபோன் போட்டு. இந்த 16 நாளுமே அந்த பொண்ணுக்கு, ஜாஸ்மினோட ஃப்ரெண்டு இருக்காங்களே முரளியை லவ் பண்ண பொண்ணு, அந்த பொண்ணை அந்த பையன் தாங்க துரத்திக்கிட்டே இருந்திருக்கிறான் ஆத்மாவாக வந்து. அந்த பையனோட ஆத்மாவை தான் இவங்க பார்த்துருக்குறாங்க. அந்த பையனோட ஆத்மா தான் அவங்கள ஹக் பண்ணியிருக்குது. அந்த பையனோட ஆத்மா தான் இவங்களை தலையில் தடவி கொடுத்துருக்குது. இவங்க பின்னாடியே வந்தது எல்லாமே அந்த பையனோட ஆத்மா தானாங்க. இந்த பொண்ணால் ஏற்றுக்கவே முடியலையாம், இவங்களாலையும் ஏற்றுக்கவே முடியலை. ஏன்னா அந்த பையனை இவங்களுமே நேரில் பார்த்துருக்குறாங்க. எப்போ பார்த்தாலுமே இந்த பொண்ணோட பேரை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ரொம்ப உண்மையாக லவ் பண்ண ஒரு பையன். அது மாதிரி இந்த பொண்ணோட வாயை திறந்தாலே முரளின்னு தான் வருமா. எப்போ பார்த்தாலும் முரளின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்களாம். அவங்க கூட பேசாத இந்த 16 நாளுமே இந்த பொண்ணுக்கு நரகம் மாதிரி இருந்திருக்குது. இருந்தாலும் இந்த ஹாஸ்டலில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடக்குது, இங்கிட்டு வேற ஒரு ட்ராக்கு போகிறனால அப்படியே மறந்துட்டாங்களாம். அதாவது அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த பையன் இறந்துட்டான்னொன்னையும் இவங்களால அதை ஏற்றுக்க முடியல, தாங்கிக்க முடியல, ரொம்பவே அதுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கே 1.5 மாதம் 2 மாதம் ஆச்சாங்க. நிறைய சப்ஜெக்டில் ஃபெயிலும் ஆகிருக்கிறாங்க. ஜாஸ்மினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் அவங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த ஹாஸ்டலில் நடக்கிற அமானுஷங்கள் தொடர்ந்துக்கிட்டே தாங்க இருந்திருக்குது. அந்த பையனோட ஆத்மா மட்டும் சொல்ல முடியாதான். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இவங்களோட கதவுல வந்து முட்டினது யாரு, இவங்க டோரை ஓப்பன் பண்ணி வச்சது யாரு,
இப்படி பல கேள்விகள் இருக்கு இவங்களுக்குள்ள. ஏன்னா சீனியர்ஸும் சொல்றாங்க இந்த ஏரியால நிறைய ஜின்னு இருக்கு, ஆல்ரெடி ஒரு பொண்ணு வேற அந்த மூளை பிரச்சனைனால பிளட் இதாகனால இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. எப்படியோ 11th ஸ்டாண்டர்டை முடிச்சிடுறாங்க. 12th ஸ்டாண்டர்டுக்கு போகும்போது ஸ்டடீஸ் வந்து ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களாம். ஹாஸ்டல்ல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களாம். ஸோ இவங்க எல்லாரையுமே பொதுவாக ஒரு ரூம்ல போட்டு வச்சிருப்பாங்களாம், ஐ மீன் படுக்க வச்சிருப்பாங்களாம். அங்கே தான் படிச்சுட்டு அங்கேயே படுத்து தூங்குற மாதிரி ஒரு அமைப்பு. ஒரு 12-14 ரெஸ்ட் ரூம் வந்து வெளியே இருக்குமா. காமனாக எல்லாருமே ஒரே இடத்துல தான். ஏன்னா லேட் பண்ணிடுறாங்க காலையில் வரதுக்கு. ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக சொல்லிக் கொடுக்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக கிளாஸ் எடுக்க முடியாது. 11th அதாவது 12th ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோச்சிங் கிளாஸ். அப்படி இருக்கிற டைமில் இவங்க இருக்கிறது ஒரு பெரிய ஹால் மாதிரியான ஒரு அமைப்பாங்க. இங்கே ஒரு 20லேருந்து 22 பொண்ணுங்க படுத்து தூங்கலாமா. அப்படி அந்த ரூமில் இவங்கெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 10லேருந்து 10:30க்குள்ள ரெகுலராக ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்க. என்னன்னா டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுவாங்களாம். 3 டோர் இருக்குமாங்க. பொதுவாகவே ஹாஸ்டலில் ஒரு ரூம்னா ஒரே ஒரு மெயின் டோர் தான் இருக்கும். ஆனால் இவங்க எல்லாரும் படிச்சுட்டு அதே இடத்துல படுத்து தூங்குறாங்க இல்லையா, அந்த இடம் ஒரு ஹால் மாதிரி, ஒரு ரிசப்ஷன் ஹால் மாதிரி இருக்குமா. அங்கே 3 டோர் இருக்குமாங்க. 3 சைடுமே வெளியே போகலாம், உள்ளே வரலாம். இப்போது இந்த 3 டோர் வழியாக, அந்த டோர் வந்து ஒரு மாதிரி ரவுண்டான மாதிரி இருக்குமாங்க. இங்கேருந்து காரிடார் ஆரம்பிச்சுன்னா லெஃப்ட் சைட்லேருந்து அப்படியே ரைட் சைடு வரைக்கும் நடந்து வரலாமா, ஒரே ஸ்ட்ரெச்சாக வருமா. இதில் நைட்டு 10 மணிக்கு யாரோ ஒருத்தவங்க கொலுசு போட்டு வெளியே லெஃப்ட் சைடில் இந்த 3வது கதவுலேருந்து 2வது கதவு வரைக்கும் அப்படியே 1வது கதவு ரைட் சைடில் வரைக்கும் நடந்து வருவாங்களாம். லிட்ரலி இந்த சத்தம் அங்கே இருக்கிற 22 பொண்ணுங்க காதுக்குமே கேட்குமாங்க. 22 பொண்ணுங்களுமே ஒரு மாதிரி உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் இருப்பாங்களாம். நடந்து வந்தது மட்டும் இல்லாமல் டோர் ஓப்பன் ஆகுமா. டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணிட்டு ரவுண்டு மாதிரி தான் இருக்குமா. இவங்க படுத்திருக்கிறது அந்த அந்த ஹாலே ஒரு மாதிரி ரவுண்டான மாதிரி தான் இருக்குமா. சுற்றி நடப்பாங்களாங்க. இவங்க தலைக்கு மேலே சத்தம் கேட்குமா. எந்த பொண்ணும் அந்த கதவை திறந்ததுக்கு அப்புறமா கண்ணை மூடிடுவாங்களாம். ஆனால் யாருமே தூங்கலை. இவங்களை சுற்றி யாரோ ஒருத்தவங்க கொலுசு போட்டு நடந்து வர்றது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக கீழே படுத்து தூங்குற மாதிரி சவுண்டு கேட்குமா. இதில் இவங்க எல்லாருமே தரையில் தான் படுத்திருப்பாங்க இல்லையா. தரையில் படுத்திருக்கும் போது யாராவது ஒருத்தவங்க அந்த மேலே நடந்தாங்கன்னா நமக்கு துண்டாக கேட்கும். நடக்கிற சத்தமும் கேட்குது, இந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிற சத்தமும் கேட்குது, இந்த கொலுசு சத்தமும் கேட்குது, யாரோ ஒருத்தவங்க படுக்கிற சத்தமும் கேட்குதுங்க போர்வையை புத்தி. அதுக்கப்புறமா அந்த நிர்வாகத்துக்கிட்ட எல்லாருமே சொல்லி அவங்க வந்து நிறைய பூஜைகள் தர்காலேருந்து நிறைய பாயெல்லாம் கூப்பிட்டு வந்து என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நார்மலாக தான் இருந்துச்சாங்க. ஒரு வழியாக அங்கே 12th ஸ்டாண்டர்டை முடித்து ஹாஸ்டலை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. இந்த ஹாஸ்டலில் நடந்த சம்பவத்தை மட்டும் அவங்களால மறக்கவே முடியாதாங்க. ஜாஸ்மின் என்கிட்ட ஷேர் பண்ணதை நான் என்னோட நரேஷனில் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த 4 எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட குடும்பத்துலையும் உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களோட ஹாஸ்டல் லைஃப்லையும் இந்த மாதிரி எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும். அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். எனக்கு ஈவிலிருந்து வாமிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் மருந்து குடிச்சிட்டு தூங்கி எழுந்துச்சிட்டேன். அப்புறம் என்ன தெரியுமா, வாண்டி இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்து ஆயில் புண்ணு குமைக்கலே. அங்கே பாருங்க, வீட்டில் பக்கத்து வீட்டில் போனேன். யாராவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. நீங்கள் வீட்டுக்கு வாங்க. யோ என்னையா ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கு? இங்கே பாருப்பா, இவனை என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறான்ப்பா. வாயில் புண்ணு வந்துச்சான், அப்புறமா வந்து இருமல் வந்துருச்சான், சளி வந்துருச்சான், அதனால வந்துட்டு இவருக்கு வாமிட் வந்துருச்சான், ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறார் ஐயா. ஆனால் நான் வந்து வராதரா அங்கிட்டு போடான்னு சொன்னால் இவர் வராமல் இருக்க முடியாது. இவருக்கு வந்து உள்ளே வந்து இதில் எதனா ஒன்று பேசணும், இதெல்லாம் வந்து நான் சொல்லணும், இதை தான் சொல்ல போகிறாங்கிறது எனக்கு தெரியாது. வந்து பேசணும்னாப்பா உள்ளே வந்துட்டு என்னத்தை பேச போகிறான். சரி வாடான்னு சொல்லிட்டு உட்கார வச்சா எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு இருக்கிறான்ப்பா. ஏன்யா பாபா கிட்ட போட்டுடுங்க. போட்டுங்க விசா பாபா கிட்ட யூடியூப் சேனல் போட்டுங்க. பாய். மிஸ்டர், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மிஸ்டர் பிரபாகரன் சேனலை தான் மிஸ்டர் பிரபாகரன் சேனலில் லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன் அப்படி உடம்பு முடியாதோட வந்து பேசணுமா? நீ போய் படுத்து தூங்கலாம் இல்லையா? போய் படுத்து தூங்குறீங்களா? இப்போ எதுக்கு இதெல்லாம் சொன்ன? நீ மக்கள்கிட்ட எதுக்கு கோஸ்டிஸ் கிட்ட எதுக்கு சொன்ன இதெல்லாம்? நீங்கள் வாங்க வீட்டுக்கு எல்லாரையும் திட்டுங்க.
எல்லாரையும் திட்டுங்களா? எதுக்கு அவங்க வீட்டுக்கு வரணும், எதுக்கு எல்லாரையும் திட்டணும்? நீங்களா நான் பக்கத்து சின்ன வீட்டில் சின்ன வயசில் நான் பக்கத்து வீட்டில் இல்லைன்னா உங்களே எடுக்கணும். சரி ஓகே, உனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்பா. சரி போதுமா? போறியா? போய் படுத்து தூங்குறியா? மருந்து குடிச்சிட்டு தூங்குறியா? அப்பா உடம்பு முடியலையா? அந்த பாரு இருமா ஆரம்பிச்சிட்டு வா வா போலாம் வா. எப்பா வாப்பா, எப்பா வாங்கிட்டு வரலாம். மருந்து வாங்கிட்டு வரலாம் வா. போதும், இது போதும், முடிச்சுக்கலாம். பாய் சொல்லிடு. பாய் பாய். எங்க வேணா பிடிக்கோ, எங்க வேணா சொல்லிக்கோ, எங்க பால் என்ன குதிக்கும், என் நம்பா குதிக்கும், குட்டி குட்டி சரி வா 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 வா. குழந்தைங்களா இருக்கும். சரி சரி, யார் வயசு பேசுற? தளபதி வயசு. தளபதி வயசா? தளபதி பிடிக்குமா உனக்கு? ம் சரி வா, பார்த்துக்கலாம். சரியா? போய் முதல்ல தூங்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பாட்டு பண்ண நீ இப்போ? கூலி பாட்டு. கூலி பாட்டா? அடா பாவி. சரி போ.